அப்படியே கதை மாதிரி கவனிங்க. இதெல்லாம் இந்த நம்ம வரலாறு, இந்தியாவில் கூட்டுறவு இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதற்கான வரலாறு. ஓகேவா? கதையாகவே சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதே மாதிரி கம்பேர் பண்ணி வித்தியாசமும் சொல்லிடுறேன். சர் ஃபிரெடரிக் நிக்கல்சன் யார் சார் இவர் அப்படின்னாக்கா, இந்தியாவில் கூட்டுறவு இயக்கம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இவர் தான். இவர் யார் சார் அப்படின்னாக்கா, ஆங்கிலேய அதிகாரி. இவர் என்ன ஆகுனா, இந்தியா வந்துட்டு ஒரு விவசாய நாடு, கரெக்டாக எல்லாத்துக்கும் தெரியும். இப்பயுமே பார்த்திங்கன்னா அதிகப்படியான பேர் விவசாயத்தில் தான் ஈடுபடுறோம். என்ன ஆகுனா, பிரிட்டிஷ்காரன் இங்கே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது 1895 போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. அதாவது இது எந்த நூற்றாண்டுனா 19ஆம் நூற்றாண்டு. நைன்டீன்த் செஞ்சுரி. எதுக்கு சார் செஞ்சுரிலாம் சொல்கிறீங்க? அதெல்லாமே கேட்பேன். 19ஆம் நூற்றாண்டுடைய செகண்ட் பார்ட்னா 1850க்கு அப்புறம் என்னன்னா, இந்தியா ஃபுல்லாக பயங்கரமான வறட்சி, பஞ்சம். ஸோ விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவான், அந்த மணி லெண்டர்ஸ்ட்டை கடன் வாங்கி விவசாயம் பண்ணுவான். மழை பெய்யாமல் போயிடும். விளைச்சல் விளைஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், திரும்ப அதை விற்றுட்டு கடன் அடைக்கலாம். பிரச்சனை, கடன் அடைக்க முடியாது. இந்த கடன் கொடுத்தவங்களாம் என்ன பண்ணுவான், அந்த விவசாயிகளை போய் அடித்து துரத்திட்டு லேண்டை பிடிச்சிக்குவானுங்க. சரியா? அந்த மாதிரி இருக்கும். அப்போ மக்கள்லாம் ரொம்ப கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. அதுவும் இந்த தக்கான பகுதியில் இங்கே பயங்கரமான ஃபெமைன், பஞ்சம், கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. அப்புறம் வாங்கின கடனை கட்ட முடியல. இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இப்போ பஞ்சமாயிருச்சா, அப்போது அரசாங்கம் ஏதாவது தலையிட்டு அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். அதுக்காக தான் ஆய்வு செய்கிறதுக்காக எங்கள் ஃபெமைன் கமிஷன் ஒன்று போடுவாங்க. அதாவது ஃபெமைன் அப்படின்னா பஞ்சக்குழு, பஞ்சம், வறட்சி, பஞ்சம், ஃபெமைன் கமிஷன் இங்கிலீஷில். அப்புறம் என்ன நிறைய குழுலாம் அங்கங்கே போடுவாங்க. அப்போ மாகாணங்கள் நிறையா இருக்கும். அது மாதிரி மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான ஆள் யார் அனுப்புனாங்கன்னு கூட கேட்பாங்க. மெட்ராஸ் மாகாணம். ஒரிசாவிலேருந்து இங்கே ஒரிசா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்தது தான் மெட்ராஸ் மாகாணம். அங்கே ஆட்சி இப்போ ஸ்டேட் இருக்குல்ல, அது மாதிரி. அப்படி மெட்ராஸ் மாகாணத்தில் கவர்னர், இப்போ சிஎம் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ கவர்னர் பவர்ஃபுல்லு, இப்போ சிஎம் பவர்ஃபுல். இப்போ அந்த கவர்னர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி விவசாயிகள் வாங்குகிற கடனை கட்ட முடியல, விவசாயம் செய்யாமல் இடத்த விட்டுட்டு ஓடிடுறாங்க. அரசாங்கம் கடன்லாம் கொடுத்து பார்ப்பாங்க, தக்காவி கடன்லாம் கொடுப்பாங்க. கொடுக்கும்பொழுது அதையும் திரும்ப கட்ட முடியல. அப்போ விவசாயிகள் அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர் ஃபிரெடரிக் நிக்கல்சனை தலைமையில் ஒரு குழுவை யூரோப்புக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அவர் படிச்சிருக்கிறாரு அங்கே மெயினாக ஜெர்மனியில் விவசாயிகள் அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிற மாதிரி ஒரு சங்கத்தை ஆரம்பித்து நடத்திட்டு வராங்க அப்படின்னு. கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அதுக்கு முதன்மையாக இருந்தவர் ரெய்ஃபீசன். அதனால தான் அது ரெய்ஃபீசன் சங்கங்கள் சொல்லுவாங்க. எந்த நாட்டில்? ஜெர்மனி எந்த கண்டத்தில் இருக்குது? ஐரோப்பாவில். கேள்வியே கேட்பாங்க. சர் ஃபிரெடரிக் நிக்கல்சன் ஐரோப்பாவுக்கு சுற்றுப்பயணம் போகும்பொழுது எங்கே முக்கியமாக போனார்னு கேட்பாங்க. ஜெர்மனியில். சரியா? எந்த சங்கங்களை அவர் ரெக்கமெண்ட் பண்ணார்னு கேட்பாங்க. ரெய்ஃபீசன். அவர் சொன்ன வசனம் தான் ரெய்ஃபீசனை காணுங்கள். 2 அறிக்கை அனுப்புவார். 1889 போவார். இங்கேருந்து எனக்கு கப்பலில் போகணும். அப்போல்லாம் 6 மாதம் ஆகும். 6 மாதம் 8 மாதம் போயிட்டு அங்கே அதுக்குள்ளே அப்போல்லாம் ரோடு வசதிலாம் இருக்காதுல்ல, அதெல்லாம் செஞ்சுட்டு 2 அறிக்கையை சமர்ப்பிப்பார். ஃபைனல் அறிக்கை தான் இப்போ 1890. எந்த ஆண்டு ரெய்ஃபீசன் அறிக்கையை சமர்ப்பித்தார்னு கேட்பாங்க. சரியா? எந்த பிரச்சனைக்காக அவர் யூரோப்புக்கு போனார், அங்கே எந்த நாட்டுக்கு போனார், அங்கே யாரை பார்க்க சொன்னார்? யாரை? ரெய்ஃபீசன் சங்கங்கள். அதை நம்ம ரெய்ஃபீசனை காணுங்கள். ரெய்ஃபீசன்னா யார்? அவரோட தூண்டுதல்லாம் அங்கே உள்ள கிராம விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுக்காக ஒரு சங்கத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. அதை பற்றி நம்ம அயல் நாடுகளில் கூட்டுறவுகள் டீட்டெயில்டாக பார்ப்போம். அந்த சங்கம் எப்படி இருந்துச்சு, அதோட ஃபீச்சர் என்ன, வரையறுக்கப்பட்டதா வரையறுக்கப்படாதா. இந்த டேம் அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். வரையறுக்கப்பட்டது, வரையறுக்கப்படாது, அதை ஞாபகப்படுத்துங்க. என்னது?
லிமிட்டட் அன்லிமிட்டட் லைபிலிட்டி இது ஆக்சுவலாக லிமிட்டட் லைபிலிட்டி அன்லிமிட்டட் லைபிலிட்டி. அதை ஞாபகப்படுத்துங்க. வரையறுக்கப்பட்ட பொறுப்பு முழுசாக சொல்லணும். வரையறுக்கப்படாத பொறுப்பு, படாத பொறுப்பு. இங்கிலீஷில் லிமிட்டட் லைபிலிட்டி பார்த்துருப்பீங்க. இப்போ கூட கம்பெனி பேர்லாம் போட்டிருக்க லிமிட்டட், ரிலையன்ஸ் லிமிட்டட், அது இதுதான் அது. சரியா? இதனால் வரைக்கும் கேள்வி கேட்டிருக்கேன், என்னடா அது எல்டிடி போட்டிருக்கான் அப்படின்னு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். வரையறுக்கப்படாத பொறுப்பு அது மாதிரி அதெல்லாம் எப்படி செயல்படுச்சுன்னு பார்ப்போம். அங்கே போய் ஆய்வு செஞ்சு இந்த மாதிரியான சங்கங்களை இந்தியாவில் நம்ம ஆரம்பித்தோம்னாக்கா விவசாயிகள் அவங்களுக்கான கடன் பிரச்சனையை அவங்களே தீர்த்துக்குவாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். யார்? சர் ஃபிரெடரிக் நிக்கல்சன். அவரோட அறிக்கை ஒன்றா அதுக்கப்புறம் இன்னொரு கமிட்டி போடுவாங்க, பஞ்சக்குழு, ஃபெமைன் கமிஷன். அவங்க அந்த தக்கான பகுதி, தக்கானா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த பக்கம் ஆந்திரா, அதெல்லாம் தக்கான பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியெல்லாம் வறட்சி இருக்கும், அதை ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு குழு போடுவாங்க. அவங்களும் அதை தான் சொல்லுவாங்க. அந்த குழுவும் மக்கள் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்து அவங்களுக்கு கடன் பிரச்சனை அவங்களே தீர்த்துக்கணும்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார். எந்த குழு? ஃபெமைன் குழு. அப்போ இந்த 2 அறிக்கையும் வச்சுக்கிட்டு தான் சரியா மக்கள் வங்கி. நான் சொன்னாலையா மக்கள் வங்கி, அதை சொன்னவர் யார்? டூபர்னே. லே கிடையாது, நே. அந்த பழைய இதில் தமிழில் மிஸ்டேக் ஆகிடுச்சு, டூபர்னே. பஞ்சக்குழு, அதுக்கு அவர் தான் தலைமை தங்கியிருப்பார். டூபர்னே அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு மக்கள் வங்கிகளை ஆரம்பிக்கணும். 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. விவசாயிகளாக சங்கத்தை ஆரம்பிக்கணும்னா ரெய்பீசன் சங்கம். யார் சொல்கிறா? சர் ஃபிரெடரிக் நிக்கல்சன். அதேமாதிரி ஃபெமைன் கமிஷன் டூபர்னே அவரும் அதான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ 2 அறிக்கையும் வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் நல்லா டீட்டெயிலாக கேட்டாங்கன்னா இதெல்லாம் கேட்பாங்க. ப்ரொஃபஸர்ஸ் தான் எடுக்கிறாங்க, கொஸ்டின் எடுப்பாங்க. எப்பயுமே டிஎன்பிசிக்கு அவங்க தான் எடுப்பாங்க. அதனால் நல்ல நாலேஜ் பர்சன்ட்லாம் மாட்டினா சூப்பராக அந்த மாதிரி எடுப்பாங்க. அப்புறம் இந்த 2 அறிக்கையை வச்சுக்கிட்டு சரி இது மாதிரி சங்கத்தை இந்தியாவில் விவசாயிகள் அவங்களுக்கான ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைய வைஸ்ராய்னு இப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர் மாதிரி வச்சுக்கோங்களே, வைஸ்ராய் அவர் என்ன பண்ணுறாரு, 1901 ஒரு குழு போடுறாரு. அந்த வைஸ்ராய் பேர் கர்சன். 1901 அந்த குழு போடுறாரு. அந்த குழுவுக்கு பேர் சர் எட்வர்டு லா. நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் முதல் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் அப்படியே இருக்கும். இந்தியாவில் முதல் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இருக்குமா? எப்படி இருக்கும்? கடன் சங்கங்களின் சட்டம். ஏன்னா இப்போ கடன் சங்கம் மட்டும் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுவும் மெயினாக யாருக்கு? விவசாயிகளுக்கு தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் அதையும் மீறி சொல்லுவாங்க, நகர சங்கம் ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரைட். முதல் கடன் சங்கங்களின் சட்டம் உருவாக்குறதுக்காக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார்? சரியா? அந்த குழுவை அமைத்தவர் யார்? அந்த குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இத்தனை கேள்விக்கு இருக்காங்க. சரியா? அப்புறம் அந்த குழு எந்த ஆண்டு தனது அறிக்கையை சமர்ப்பித்தது? அதன் அடிப்படையில் இந்தியாவின் முதல் கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? அப்படியே இந்தியாவில் கூட்டுறவு இயக்கம் எந்த ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது? இப்போ இத்தனை கேள்வி எப்படி வேணாலும் கேட்பாங்க. சரியா? கொஷினை புரிஞ்சு அங்கே நீங்கள் கொஷினை எதையும் மனப்பாடம் பண்ண போகிறது இல்லைங்க. நான் கதை சொல்ல போகிறேன், கதையை கேட்குறீங்க, அங்கே கொஷினை புரிஞ்சுக்கிட்டு இதாங்க வரும் அப்படின்னு அடிச்சுட்டு வர போகிறீங்க. மனப்பாடத்துக்கு வேலையே கிடையாது. ஓகேவா? ரைட். இத்தனை கேள்வி. வைஸ்ராய் கர்சன் அந்த சர் எட்வர்டு லா கொடுத்த அறிக்கையை அப்படியே சட்டமாக மாற்றுறாரு. சரியா? சட்டமாக மாற்றி நடைமுறைக்கு எந்த ஆண்டு வருது? 1904. அதான் இந்தியாவில் கூட்டுறவு கடன் சங்கங்களின் இந்தியாவில் கூட்டுறவு இயக்கத்துக்கான முதல் சட்டமே இது தான். அந்த சட்டத்துக்கு பேர் என்னது? கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம். அப்போ அந்த சட்டத்தின் அடிப்படையில் இப்போ நேற்று பார்த்தோம்ல, முன்னாடி ஃபஸ்ட்டு 4 பார்த்துருப்போம். எல்லா வகையான பிஸ்னஸும் பண்ண முடியும் கூட்டுறவு அடிப்படையில். பட் முதலீடு போடுறது கஸ்டமர். இந்த அடிப்படையில் தான் மற்ற பிஸ்னஸ் மேமுக்கும் கூட்டுறவு இயக்கத்துக்கு வித்தியாசம், அவ்வளோதான் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி. ஆனால் அப்போ உண்மையிலேயே இந்த பேட்டர்னை, அதாவது மக்கள் நம்ம எல்லாருமே நாலேஜாக இருந்திருந்தோம்னா, ஏன்னா நம்மளாம் புரிஞ்சே படிக்க வைக்கலல்ல,
சுயநலம் இல்லாமல் நாலேஜாக இருந்தோம், திருக்குறள்லாம் புரிஞ்சு படிச்சுருந்தோம்னா கூட்டுறவு சங்கம் சக்ஸஸ் ஆகிருக்கும். கூட்டுறவு சங்கம் சக்ஸஸ் ஆகிருந்தால் இன்றைக்கி இந்தியா வந்து உலகத்துலேயே நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதை நம்ம புரிஞ்சிக்கலை. ஏன்னா கூட்டுறவு படித்தவனுக்கு அது தனியார் இயக்கம்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம தானே படித்தவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. அது அரசாங்க இயக்கம் அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்கிறோம். டிகிரி முடிச்சு எம்ஏ எம்ஃபில்லாம் முடிச்சிட்டோம், அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அது பிரச்சனை இல்லை. ஒழுங்காக கூட்டுறவு இயக்கம் மட்டும் சக்ஸஸ் ஆகிருந்து இந்தியா இன்றைக்கி எங்கேயோ போயிருக்கும். சரி, அதை எடுத்துக்காட்டு டென்மார்க்கில் என்ன சங்கம் ஃபேமஸ்ஸு? அதே மாதிரி ஜப்பான் ஓகன்றனால ஜப்பானில் தொழில் கூட்டுறவு சங்கத்தினால தான் ஜப்பான் அந்தளவுக்கு வந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி நம்ம இந்தியா சூப்பராக வந்துடும். இன்றைக்கி அவன் எல்லோரும் சொந்த காலில் நின்றுக்கலாம். ஏன் இவ்வளோ தூரம்? உலகத்தில் முதல்ல அமைக்கப்பட்ட கூட்டுறவு சங்கம் இது நுகர்வோர் கூட்டுறவு சங்கம். இங்கிலாந்தில் பயங்கர வேலை வாய்ப்பின்மை. என்ன காரணம்? தொழில் புரட்சி தான் காரணம். எல்லாமே கொஸ்டின் பார்த்துக்கோங்க. எந்த காரணத்தினால இங்கிலாந்தில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் ஆரம்பித்தாங்க? எதுக்காக? தொழில் புரட்சியினால் ஏற்பட்ட வேலையின்மை. உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட முதல் முதல் கூட்டுறவு சங்கம் எது? ராக்டேல் பயோனியர் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம். நெசவாளர் சங்கம் கிடையாது. யார் சொன்னது? அதை ஆரம்பித்தவங்க யாரானாக்கா நெசவு தொழிலாளர்கள். ஏன்னா அவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் ரொம்ப 1000 ரூபா வாங்கிட்டு இருந்த இடத்துல திடீர்னு என்ன ஆயிடுச்சு? 50 ரூபா தரான் சம்பளம், 1000 ரூபா. என்ன காரணம்? அங்கே தொழில் புரட்சினா என்ன சார்? அடுத்த கேள்வி. ஒவ்வொரு வார்த்தையுமே புரிஞ்சு படிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. இங்கிலீஷில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களும் அதை பயப்பட தேவையில்லை. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சி. ஒன்றும் கிடையாது. உலக நாடுகள் எல்லாமே இங்கிலாந்து கண்ட்ரோலில் இருக்குது. லைட்டாக அப்படியே பேசணுன்னா போர் அடிக்கும். லைட்டாக படம்லாம் பார்த்துட்டு பேசலாம். இங்கே பாருங்கள், உலக நாடு எல்லாம் பெரும்பாலும் இங்கே பாருங்கள் இங்கிலாந்துன்னா ஆகோன்னு பெருசாக பேசுவானுங்க. இத்தனைக்கு உண்டு குட்டி நாடு. அயர்லாண்டையும் சேர்த்திக்குவோம். இப்போ அயர்லாண்டு தனியாக இருக்குது. உலக நாடுகளில் எல்லா நாட்டில் இருந்தேன்னா அது ரா மெட்டீரியல் போய் அங்கே குமியுது. மெயினாக நம்ம இங்கெல்லாம் இங்கே ஆப்பிரிக்காவில், வட அமெரிக்காவில் எல்லா ரா மெட்டீரியல் அங்கே போய் குமியுது. மெயினாக பருத்தி. அதை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி எல்லா நாட்டிலையும் கொண்டு போய் விற்கிறான். இத்தினோண்டு குட்டி நாட்டில் உற்பத்தி ஆகிற பொருள் இவ்வளோ நாட்டுக்கு விற்கணும், எவ்வளோ பேர்த்துக்கு விற்கணும்? அப்போ அங்கே தொழிலாளர் இருப்பாங்களா? தொழிலாளர் பற்றாக்குறை. அப்போ தான் என்ன பண்ணுறான்? இதனால் நிறைய லாபம் வேறு கிடைக்குது. அதனால் என்ன பண்ணுறான்னா தொழிலாளர் இல்லாமல் வேலை நடக்கணும், அதுக்கு இயந்திரங்களை உருவாக்கணும். அதுக்காக நிறையா அவனுக்கு கிடைச்ச லாபத்தெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். அவன் ரிசர்ச் பண்ணி முதல் இயந்திரம், நீராவி இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்காக? நெசவு தொழிலில் மனிதர் இல்லாமல் அல்லது கம்மியான மனிதர்களை வச்சு உடல் உழைப்பை வச்சு இயந்திரங்கள் மூலமாக பொருளை உற்பத்தி பண்ணணும். அதுக்கு பேர் தான் தொழில் புரட்சி. கேட்பாங்க, முதல்ல தொழில் புரட்சி எந்த துறையில் நடந்துச்சு? முதல்ல தொழில் புரட்சி எந்த நாட்டில் ஏற்பட்டுச்சு? நெசவு தொழில். எந்த நாடு? இங்கிலாந்து. யூரோப்பில் மெயினாக இங்கிலாந்து. தொழில் புரட்சினா என்ன? சரியா? இரண்டாம் நிலை தொழில். பொருள் உற்பத்தி துறை இருக்கு இல்லையா? இரண்டாம் நிலை தொழில். மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றுறது. அந்த துறையில் இயந்திரங்களை பயன்படுத்துறது மூலிமா தொழிலாளர்களுடைய தேவையை குறைக்கணும். அதுதான் கண்டுபிடிச்சி இயந்திரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது. இதனால் என்னாச்சுனாக்கா அதுக்கு தொழிலாளர் பற்றாக்குறைக்கு தான் இயந்திரத்தை கண்டுபிடிச்சான். இப்போ இயந்திரம் கண்டுபிடிச்சதுனால தொழிலாளருக்கு வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா 100 தொழிலாளர் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை ஒரு மெஷின் செஞ்சிருது. ஒரு மெஷினு 2 பேர். அப்போ 98 பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. அப்படி உள்டா தலையெல்லாம் மாறிடுச்சு. தொழிலாளர் பற்றாக்குறைக்காக இயந்திரம் கண்டுபிடிக்க போய் தொழிலாளருக்கு வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இயந்திரம். அதனால தான் எப்பயுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு நம்ம பயப்படக்கூடாது, அதை தாண்டி யோசிக்கணும். அப்போ அது மூலிமா வேறு ஏதாவது சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். அதனால் நல்ல விளைவு நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி அப்போ தொழில் புரட்சினால அதாவது அந்த நெசவு தொழிலாளர்கள்லாம் வேலை இல்லாமல் போகுது. எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க, சொல்லிட்டேன். வேலை இல்லாமல் போகுது. அப்போ அந்த நெசவு தொழிலாளர்கள் சம்பளம்
எப்பயுமே பாருங்கள், டிமாண்டோட சப்ளை அதிகமாக இருந்துச்சுனாக்கா அதுக்கான ரேட்டு குறைஞ்சிரும். அதே தான் தொழிலாளர்களுக்கும். முன்னாடி 100 பேர் தேவைப்பட்ட இடத்துல 50 பேர் தான் இருந்தான். ஸோ சம்பளம் அதிகம். சரியா? சம்பளம் அதிகம். இப்போது 50 பேர் இருக்கான், தேவைப்படுறவன் 2 பேர் தான் இருக்கான். வேலைக்கு வேலை கொடுக்கறதுக்கு 2 பேர்த்துக்கு தான் வேலை இருக்குது, ஏன்னா மெஷின் கண்டுபிடிச்சதுனால. சரியா? ஆனால் வேலை செய்கிறதுக்கு 50 பேர் இருக்கான். அப்போ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இந்த நடுவில் வராதிங்க. சீக்கிரம் லிங்க் போடணும்னு டக்குன்னு 5-10 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுங்க. எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. புரியுதானேன்னு? பாருங்க, 100 பேர் தொழிலாளர் தேவைப்பட்டப்ப 50 பேர் தான். அப்போ தொழிலாளர் டிமாண்ட் பண்ணுவான், எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தா தான் நான் வருவேன். இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது இல்லை, எலக்ட்ரிஷியனு, இந்த கார்பெண்டரு, அப்புறம் கட்டட தொழிலாளர்லாம் பாருங்க டிமாண்ட் பண்ணுறான், எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தா தான் வருவேன். ஏன்னா பற்றாக்குறை. தமிழ்நாட்டில், வட இந்தியா கதையை விட்டுருங்க, தமிழ்நாட்டில் அது மாதிரி. அதே அப்படியே இயந்திரங்கள்லாம் வந்ததுனால என்னாச்சுனாக்கா, இயந்திரம் இந்த 100 பேர் செய்கிற வேலையை இயந்திரம் செஞ்சிருச்சு. 2 பேர் இருந்து ஆள் இருந்தால் போதும். தொழிலாளர் எத்தனை பேர் இருக்கான்? 50 பேர். அப்போ போட்டி போடுவான் ஒருத்தனும், ஐயா எனக்கு வேலை கொடு. ஒருத்தன் நான் 1000 ரூபா கேட்டுட்டு இருப்பானுங்க ஃபஸ்ட்டு. ஒருத்தன் சொல்லுவான், எனக்கு 500 ரூபா கூட நான் அந்த வேலையை செய்கிறேன்னு. இன்னொருத்தர் வருவான், ஏன்னா 2 வேலையை செய்கிறதுக்கு 50 பேரில் இருக்கான். எனக்கு எதுக்கு 500, நீ 50 ரூபா கூடயா நான் செய்கிறேன், அட்லீஸ்ட் அதாவது கிடைக்கட்டும். அப்போ என்ன ஆயிரும், சம்பளம் குறைஞ்சிடும். அப்போ ஒரு பக்கம் கம்மியான சம்பளம் குறைஞ்சி போச்சு. எதனால்? தொழில் புரட்சினால். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, தரமான பொருள் கிடைக்கல, விலைவாசிலாம் அதிகமாக இருக்குது. அதுதான் இந்த நெசவு தொழிலாளர்லாம் ஒன்று கூடி, அந்த ராக் டேல் அப்படின்ற ஏரியாவில் இருந்த நெசவாளர்லாம் ஒன்று கூடி சிந்திச்சிருக்கான். ஒரு பக்கம் நமக்கு வருமானம் கம்மி, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறோம், தரமான பொருளும் கிடைக்க மாட்டேங்குது, விலையும் அதிகமாக இருக்குது. அப்போ தரமான பொருள் கம்மியான விலையில் கிடைக்க வச்சோம்னாக்கா 10 ரூபாய்க்கு கிடைச்ச பொருள் இப்போ 5 ரூபாய்க்கு கிடைக்கட்டும். அப்போ நமக்கு செலவு குறையுதா? செலவு குறைஞ்சா என்ன ஆகும், அந்த 5 ரூபாய் வச்சு இன்னும் வேறு பொருள் வாங்கலாம், வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு யோசித்து அந்த சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதான் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம். முதல் கூட்டுறவு சங்கமே அதுதான். கூட்டுறவு சங்கம்னாக்கா அதுக்கு என்ன, ராபர்ட் ஓவன் அந்த கதையில் விடுங்க, கூட்டுறவு சங்கம்னு சொல்ல மாட்டார், வேறு பேர் வச்சுருப்பார். கான்செப்ட் இதே தான். அப்போ உலகத்தில் முதல் கூட்டுறவு சங்கம் இது நுகர்வோர் கூட்டுறவு சங்கம். நுகர்வோர் கூட்டுறவு சங்கம்னா என்னென்னு பார்த்தோம், பலசரக்கடை தான் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம். அந்த நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் இன்றைக்கி ஊட்டியில் சொத்து இருக்குது தெரியுமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இந்த நெசவாளர்கள் ஒன்று சேர்ந்து ஆரம்பித்த நுகர்வோர் கூட்டுறவு சங்கத்துக்கு தமிழ்நாட்டில் ஊட்டியில் சொத்து இருக்குது. உலகம் ஃபுல்லாக சொத்து வாங்கிட்டானுங்க. சரியா? எப்படி சார் அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். இல்லை இப்போ இங்கே போவேன், நான் இதுக்குள்ளே போக வேண்டாம். அது அங்கே வரும்போது நான் திரும்ப சொல்கிறேன். ரைட். அந்த மாதிரிங்க. எதுக்கு எவ்வளோ தூரம் போனோம்? எந்த அடிப்படையில் நம்ம முதல் சங்கம், ரைட், அதெல்லாம் ஒரு பார்ட்டு. சரி, எந்த சட்டத்தின் மூலம் கடன் அல்லாத கூட்டுறவு சங்கம் துவங்க வழிவகை செய்யப்பட்டது? 1912. 1904 சட்டம், கடன் சங்கங்கள் சட்டம் வந்துச்சா? இந்தியா முழுவதும் கூட்டுறவு கடன் சங்கங்கள் உருவாக்குறாங்க. போயிட்டே இருக்குது. சரி, அந்த சங்கம் எப்படி கூட்டுறவு சங்கம் எப்படி இயங்குது, இன்னும் வேறு என்ன பண்ணலான்னு ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு குழு போடுவாங்க. திரும்ப அதேமாதிரி அந்த குழு ஆய்வு செஞ்சு கடன் அல்லாத சங்கமும் தோற்றுவிக்கலாம். அப்போ மக்களோட வாழ்க்கை தரம் இன்னும் நல்லா உயரும். தொழில் கூட்டுறவு சங்கம், நுகர்வோர் கூட்டுறவு சங்கம், அந்த மாதிரிலாம் உருவாக்கலாம். நகர கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை உருவாக்குவாங்க. எந்த வருஷம்? 1912. அப்போ சட்டத்தோட பேரை மட்டும் தூக்குறாங்க. கடன் சட்டங்கிறத கூட்டுறவு சங்கங்களின் சட்டம்னு மாற்றுவாங்க. கேட்பாங்க, இந்தியாவில் முதல் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எதுன்னு கேட்பான். 1904, 12, 30 இதெல்லாம் இருக்கும். உடனே 4 போட்டுருவோம் டக்குன்னு. தப்பு. கூட்டுறவு சங்கங்களின் சட்டம்னா எதுதான் எடுக்கணும்? 12 இருந்துச்சா கொஸ்டின்னு? போன கொஸ்டினில் இருக்கும், பார்த்துக்கங்க. நீங்கள் ஆகாயம் சண்டையே போட்டிருப்பீங்க, 1904 தானே எப்படி மாற்றினான்னு. கூட்டுறவு சங்கங்களின் சட்டம்னா இது. அப்போது கடன் அல்லாத சங்கம் சொல்கிறாங்க, போன தடவை எழுதினவங்க சொல்கிறாங்க, எல்லாமே பாருங்கள். இதுதான் இந்தியாவில் முதல் கூட்டுறவு இயக்கம் தோன்றதுக்கு முதல் சட்டம்னு கேட்டால் அது 1904. முதல் கூட்டுறவு சங்கங்கள் சட்டம்னா இதுதான் 12. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் கடன் அல்லாத சங்கங்கள்லாம் உருவாக்குறாங்க.
அப்புறம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இருக்குல்ல, பிரதம கூட்டுறவு கடன் சங்கம்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்குறாங்க, மாவட்டம் அந்த சங்கம்லாம் உருவாக்குவாங்க. அதுக்கெல்லாம் இதில் தான் வழிவகை செஞ்சுருப்பாங்க. அப்போ அதையும் கேட்பாங்க, இந்தியாவில் கடன் அல்லாத சங்கங்களை உருவாக்க வழிவகை செய்த முதல் சட்டம் எது? இந்தியாவில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உருவாகிறதுக்கு வழிவகை செய்யப்பட்ட கடன் சட்டம் எது அப்படிம்பாங்க. எந்த சட்டம்? 1912. அதுக்கப்புறம் மாநில கூட்டுறவு சங்கம் அது இது எல்லாமே அப்புறம் போக போக. அடுத்தது நகர கிராம சங்கம் என்ற வகைப்பாட்டை நீக்கிய சட்டம் 1912. அங்கே சொல்லியிருப்பாங்க இத்தனை பர்சன்டேஜ் விவசாயிகள் இருந்தாங்கனாக்கா அது கிராம சங்கம், அவ்வளோ பேர் இல்லை அப்படின்னா அது அந்த டெஃபனிஷன் பின்னாடி பார்த்துங்க. ஃபேக்டெல்லாம் நான் வர சொல்லிடுறேன். அது நகர சங்கம் அப்படின்னு மாதிரி பிரிச்சுருப்பாங்க. அப்படி இல்லை பிரதம சங்கமாக மாற்றிடுவாங்க. அடுத்தது மைய வங்கிகள். மைய வங்கினா இது மைய வங்கின்ற அர்த்தம் ப்ராடு ஐடியா. பிரதம சங்கங்கள்லாம் சேர்ந்து உருவாக்குறாங்கள்ல, அதான் மைய வங்கி. மாவட்ட அளவில் இருக்கலாம் அல்லது மாநில அளவில் கூட இருக்கலாம் மைய வங்கி. பிரதம சங்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்குனா அதான் மைய வங்கி, அப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது மைய வங்கியில் யார் உறுப்பினராக சேர முடியாது? தனிநபர் சேர முடியாது, சங்கங்கள் தான் சேர முடியும். ஓகேவா? ரைட். அடுத்தது கூட்டுறவு சங்கங்களை மாகாண அரசின் கீழ். மாகாண அரசுனா இப்போ மாநில அரசு, அப்போ மாகாண அரசு, மாகாணம் ப்ராவின்ஸ் அப்படிம்பாங்க. சொன்னால சென்னை மாகாணம், மெட்ராஸ் மாகாணம், கொல்கத்தா மாகாணம், மத்திய மாகாணம் அப்படி பிரிச்சிருப்பாங்க. மாநிலங்கிறது நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1950 இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்துச்சுல, இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதுக்கப்புறம் தான் மாநிலம் அப்படிங்கிறது. அதுவே தப்பு, அந்த வார்த்தை தப்பாக யூஸ் பண்ணாங்க. சரி, அதை பேச வேணாம், நமக்கு டைம் இல்லை. மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் 1919. இதை ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம் இந்த சட்டத்தை. இதில் ஒருத்தர் அங்கே செக்ரட்டரி, எங்கே லண்டனில் இந்தியாவுக்கான செக்ரட்டரி. ஒருத்தர் இங்கே வைஸ்ராய் தலைவர், இப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர். அவங்க 2 பேர் தான் இது. சரியா? இந்த சட்டத்தை 1919 கொண்டுட்டு வருவாங்க. மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் கொண்டு இங்கே மாகாணங்களில் 2 பேருக்குள்ள ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இருக்குல்ல, அந்த மாநில அரசாங்கம் தான் மாகாணம்னு வச்சுக்கோங்க. இந்த மாகாணத்தில் இரட்டையாட்சி முறை கொண்டு வருவாங்க இந்த சட்டத்தில். அப்படியே ஹிஸ்ட்ரி கொஸ்டின், சிவிக்ஸ் கொஸ்டின். இரட்டையாட்சி கொண்டுட்டு வருவாங்க. அதாவது இந்தியர்களுக்கு அரசாங்கத்தில் பங்கு, அதான் இரட்டையாட்சி. இந்தியர்களுக்கு அரசாங்கம். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்காரன் மட்டும் தான் அரசாங்கத்தில் இருந்தான். இப்போ தான் என்ன பண்ணுவாங்க, மாகாணத்தில் இது ஒன்றிய அரசு, அதுக்குள்ளே மாநில அரசு. மாகாணத்தில் அரசாங்கம் இருக்குது, அதில் இரட்டையாட்சி கொண்டு வருவாங்க. டியூயல் கவர்மெண்ட் அப்படி, டயார்கி அப்படின்வாங்க. மாகாணத்தில் இரட்டையாட்சி முறை கொண்டு வரப்பட்ட சட்டம் எதுன்னு கேட்பாங்க. அதையும் சேர்த்து இங்கேயே சொல்லிட்டேன். 1919 மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம். சரியா? அதில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு சில போஸ்டெல்லாம் எடுத்து நம்ம இந்தியர்கள், இதில் நீங்கள் இந்தியர்கள் மினிஸ்டராக இருந்துக்கலான்னுவாங்க. முக்கியமான போஸ்டெல்லாம் நிதி அமைச்சகம், உள்துறை அமைச்சகம்லாம் அவன் போஸ்டிங் அவன் வச்சுக்குவான். அப்போ இந்தியர்களுக்கு ஒரு சில போஸ்ட்டு, ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சில போஸ்ட்டு. அப்படி இந்தியர்களும் ஆங்கிலேயர்களும் ஆட்சி செஞ்சதுனால அதுக்கு பேர் என்னது, இரட்டையாட்சி. மாகாணத்தில் கேட்பாங்க, மாகாணத்தில் இரட்டையாட்சி முறை கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? டயார்கி. சரி, டயார்கி சொல்லாமா? இல்லை, டியூயல் கவர்மெண்ட் அப்படி வச்சுக்கோங்க. இரட்டையாட்சி முறை தமிழில். ரைட். அதே மாதிரி இப்போ இருக்கு இல்லையா அரசியலமைப்பு சட்டத்தில், என்னது, ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல் அப்படின்னு அந்த கான்செப்ட் அப்போ தான் வருது முதல்ல. மாநில பட்டியல்னால் மாநிலத்தில் பட்டியலில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் எல்லாத்துலேயும் மாநில அரசாங்கம் முடிவு எடுத்துக்கலாம். அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கும். ஒன்றிய அரசாங்கத்தில் என்னென்ன விஷயம்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை ஒன்றிய அரசாங்கம் செய்யணும். மாநில பட்டியலில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதை மாநில அரசாங்கம் செய்யணும். அது மாதிரி கூட்டுறவு சங்கங்களை மாநில பட்டியலுக்கு முதல்ல கொண்டுட்டு வருவார். யார்? எந்த சட்டம்? மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் 1919. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மாநில பட்டியலில் தான் இருக்கு. எனக்கே சொல்லியிருப்பேன். ஓகேவா? அட்டவணை 7 பார்ப்போம் அதை பற்றி. ஒன்றிய பட்டியல்னா என்ன, மாநில பட்டியல்னா என்ன, பொதுப்பட்டியல்னா என்ன. சரியா? ரைட். அல்லது லிஸ்ட் 1, லிஸ்ட்டு 2, லிஸ்ட்டு 3 அப்படிம்பாங்க. ரைட். அடுத்து
கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது சம்மந்தமான சட்டம் எல்லாம் உருவாக்கணுன்னாக்கா ஒன்றிய அரசாங்கம் தான் செய்யணும். அதை மாற்றி மாண்டேகி சேம்ஸ்ஃபோர்ட் தான் என்ன பண்ணுறாரு முதல்ல மாண்டேகி சேம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்த சட்டத்தெல்லாம் முதல்ல என்ன பண்ணுறாங்க, அதை மாநில பட்டியலுக்கு கொண்டுட்டு வராங்க. மாநிலம்னா பழைய பேர் என்னது, ப்ராவின்ஸ், மாகாண அரசு. எந்த மாகாணத்தில் முதல் கூட்டுறவு சங்க சட்டம் இயற்றப்பட்டது? சட்டம் வந்துருச்சு 1919 வந்ததுக்கப்புறம் மாகாண அரசு அப்போ தான் உருவாகுது. எலெக்ஷன்லாம் நடக்கும். எலெக்ஷன் நடந்து 20 நடக்கும், 21 நடக்கும். நடந்து அதுக்கப்புறம் மாகாண அரசாங்கம் அந்தந்த மாகாணத்துக்கு தேவையான தனியான சட்டத்தை உருவாக்குறாங்க. அப்படி முதல் மாகாண அரசாங்கம் உருவாக்கின முதல் சட்டம்னா மகாராஷ்டிரா 1925. புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சட்டத்தை யார் உருவாக்குனா, 4, 12 ரெண்டையுமே யார் உருவாக்குனா, ஒன்றிய அரசாங்கம். அப்போ ஒன்றிய அரசாங்கம் இல்லை, அப்போ வேறு பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. மாகாணத்துக்கு 1919 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் அப்படி முதல்ல கூட்டுறவு சங்கங்களுக்குன்னு சட்டத்தை உருவாக்கின மாநிலம் எது, மகாராஷ்டிரா. தமிழ்நாடு நிலவள வங்கி நிலவள வங்கி வச்சுக்கோங்க. அதாவது என்னது, நீண்ட கால கடன் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோமா அன்றைக்கி, அந்த சங்கம். இச்சட்டத்திற்கு பரிந்துரை செய்த குழு டவுன்சன் குழு 1934 ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிலவள வங்கி அப்படின்னு ஒன்று உருவாக்குங்க, உருவாக்கி நீண்ட கால கடன் கொடுங்க. அந்த கடனை வச்சு அவன் கிணறு வெட்டட்டும், புதுசாக லேண்டு வாங்கட்டும், அதெல்லாம் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யார், டவுன்சன் குழு. இப்போ அந்த குழுவுக்கு பேர் என்னது, அந்த வங்கிக்கு பேர் என்ன, நிலவள வங்கிக்கு பேர் வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. பார்த்தோமா அன்றைக்கி, லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க். இன்னொரு பேர் இருக்கும், நில அடமான கடன், நில அடமான வங்கி. இன்னொரு பேர் நில அடமான வங்கி. 3 பேர் அதுக்கு மாறிக்கிட்டே வரும். இப்போ இந்த பேர் என்ன கடன் மட்டும் கொடுப்பான், நீண்ட கால கடன் மட்டும். நீண்ட கால கடன்னா எவ்வளோ நாளைக்கு கொடுப்பாங்க, 5 வருஷத்துக்கு மேலே 15 வருஷம் வரைக்கும் கொடுப்பாங்க. கேட்பாங்க, பார்த்துக்கோங்க, கொஸ்டின் போன தடவை கேட்டிருக்கான். அடுத்தது, டவுன்சன் குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு 1927 நியமிக்கிறாங்க. அவங்க அறிக்கை கொடுத்தது 1934. அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது, அல்லது எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதில்ல, ரெக்கமெண்ட் பண்ணது, சரியா. அதுக்கு தலைவர் 51 அமைக்கப்பட்டது, நோட் பண்ணிக்கோங்க. அது குழு பரிந்துரை வழங்கினது தான் இது 54. அந்த குழுவோட தலைவர் பேர் ஏடி கிடையாது, ஏடி கோர்வாலா. மாற்றிக்கங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அது உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் நான் சொல்ல எழுதுனது ஏடி கோர்வாலா. இங்கே பாருங்கள், டைட்டில் அர்த்தம் இருக்குது பாருங்கள், அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு. அகில இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு 1947 அரசாங்கம் அமைஞ்சிருச்சு. எலெக்ஷன்லாம் நடந்து 1952 அரசாங்கம் அமைஞ்சிரும், ஜவஹர்லால் நேரு தலைமையில், சரியா. நாடு முன்னேறணும். நாடு முன்னேறினா யார் முன்னேறணும், எல்லா மக்களும் முன்னேறணும். அப்போ தான் நாடு முன்னேறணும். இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் யார், விவசாயிகள். அப்போ அவன் முன்னேறினா தான் நாடு முன்னேறின மாதிரி அர்த்தம். அப்போ விவசாயிகள் தங்கு தடையின்றி கடன் கிடைச்சாதான் நான் விவசாயிகள் சிறு தொழில் செய்கிறவன் எல்லாத்துக்கும் அவன் தொழில் நல்லா செய்வான், நாடு முன்னேறும். ஸோ அது சம்மந்தமாக ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு குழு போகிறாங்க. அங்கே பாருங்கள், அதுதான் அகில இந்திய ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி, சரியா. ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி. தமிழில் பாருங்கள், அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு. கிராமத்தில் எல்லாத்துக்கும் கடன் கிடைக்குதா, விவசாயிலேருந்து கைத்தொழில் செய்கிறவங்கலேருந்து எல்லாத்துக்கும் கிடைக்குதா போதுமான அளவு. ஏன், கிராமம் விவசாயிகள் தான் அதிகம். கிராமம் முன்னேறினா தான் இந்தியா முன்னேறும். அப்படி கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு குழு போடுறாங்க. அந்த குழு தான் யார், இந்த குழு எந்த வருஷம் நியமிக்கிறாங்க, 1951. 51 நியமிக்கிறது. 3 வருஷம் இந்தியா ஃபுல்லாக ஆய்வு செய்கிறாரு. எல்லா மாவட்டத்துக்கு போகிறாங்க, பண்ணுறாங்க, ஆய்வு செஞ்சு அறிக்கை குறிக்கிறாங்க. அவர் தான் சொல்லுவார், சரி அதை பேசுங்க. அவர் தான் சொல்லுவார், இந்தியாவில் சொல்லியிருப்பார். அவர் சொன்ன டைலாக் நோட் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க. இந்தியாவில் கூட்டுறவு இயக்கம் தோல்வியுற்று விட்டது, ஆனால் அது வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவார்.
டோட்டலாக ஃபெயிலியர். எதுக்காக ஆரம்பிச்சோமோ அது நடக்கலை. அந்த ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இந்தியாவில் கூட்டுறவு இயக்கம் தோல்வி அடைந்து விட்டது, ஆனால் வெற்றி பெற வேண்டும். சுதந்திரம் அடைஞ்சு முதல் குழுவே அந்த ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னது யார்? ஏடி கோர்வால குழு, அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு. சரி, அடுத்தது அவர் தான் சொல்கிறார். இப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த கடன், இப்போ ஒரு சங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே தான் வந்து அரசாங்கம் உள்ளே போகுது. கடன் சங்கம்ல, கடன் சங்கத்துக்கு பணம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? கடன் கொடுக்க முடியும், கடன் வாங்க முடியும். நான் வசதியாக இருந்தால் தான் எனக்கு பணம் கொடுப்பான் ஒருத்தன் கடன். அதனால தான் முதல்ல இவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார். இந்த சங்கங்கள்லாம் ரொம்ப, கடன் சங்கங்கள் எல்லாமே கிராமத்தில் இருக்கக்கூடிய கடன் சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள் எல்லாம் ரொம்ப வலிமை இல்லாமல் இருக்காங்க. வலிமைன்னா அர்த்தம், நாட் இன் சவுண்ட் பொசிஷன். பணம் தான், அவனன்றி ஓரணும் வசையாது, பணம் தான் எல்லாமே. ஸோ அவங்களுடைய நிதி ஆதாரத்தை உயர்த்தணும். அதனால் என்ன பண்ணுங்க, கூட்டுறவு சங்கங்கள்லாம் ஒரு 50% மாநில அரசாங்கம் முதலீடு போடுங்க. அப்போ மாநில அரசாங்கம், இப்போ அவன் ஒரு 1000 ரூபா போட்டான், நீங்கள் ஒரு 1000 ரூபா போடுங்க, 2000 ரூபாய் மாறிடும். அதை வச்சு 4 பேருக்கு கடன் கொடுங்க. உனக்கு பணம் அதிகமாகிடுச்சா, நீ கடன் கொடுத்துட்டு டிசி சென்ட்ரல் பேங்க்கில் போய் கேட்டால் அவனும் பணம் கொடுப்பான். அது இல்லாமல் யார் அதில் முதலீடு போட்டிருக்கா? மாநில அரசாங்கம் எல்லாம் முதலீடு போட்டிருக்கான். அப்போ நம்பி டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் கடன் கொடுப்பான், அல்லது வேறு கமர்ஷியல் பேங்க்லாம் கடன் கொடுப்பான். அதனால் மாநில அரசாங்கம் என்ன பண்ணுங்க, கடன் சங்கங்கள்லாம் போய் முதலீடு பண்ணுங்க. அதுவும் 50%க்கு மேலே போகக்கூடாது. அப்புறம் அரசாங்கத்தை தான் மாறிடுறாங்க. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் தொடரும். ஆனால் சங்கங்கள் திரும்ப என்ன பண்ணிடலாம், அந்த நிதியை அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிடலாம், நல்லா சவுண்டாக இருந்தாக்கா. அதுதான் அது சொன்ன குழு யார்? இவங்க தான். பங்கு பெறலாம் என்று அறிவுரை வழங்கிய முதல் குழு. புரிஞ்சதா என்னென்னு? அப்போ வலிமை இல்லாத சங்கங்களுக்கு உதவுறதுக்காக தான் அரசாங்கத்தை ஹெல்ப் பண்ண சொல்கிறோம். அதுவும் பங்கு முதலீடாக கொடு, ஷேர் கேபிட்டலில் போடு அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் எந்த சட்டத்தின் மூலம் அரசாங்கம் கூட்டுறவு சங்கங்களில் பங்கு தொகை செலுத்தலாம் என்ற வழிவகை செய்யப்பட்டது? 54 ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் 61 கொண்டு வராங்க. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1961. நோட் பண்ணிக்கோங்க. தற்போது தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் சட்டத்தை மாற்றுறாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. 1983 அடுத்தது அமெண்ட்மெண்ட். இப்போ நடைமுறையில் உள்ள சட்டம் அதுதான். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் தற்போது உள்ளது. எந்த வருஷம்? 1983. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு டீட்டெயில்டாக ரூல்ஸ் உருவாக்கணும்ல, அது விதி. இப்போ நீங்கள் படிக்க போகிறதெல்லாம் இந்த விதி, சங்கம் எப்படி உருவாக்கணும், சங்கத்தை எப்படி பதிவு செய்யணும், அது சொல்கிறது ரெண்டுமே இந்த 2 பேர் தான். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதி 1988. ஓகேவா? ரைட். அடுத்தது, இச்சட்டம் எந்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படுது? விதி என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் நடைமுறைக்கு வரும். சரியா? ஆமாம், 88 நடைமுறைக்கு வருது. ஏன்னா விதி அப்போ தான் உருவாக்கியிருக்காங்க, விதிக்கு உட்பட்டு. ரைட், கேட்பாங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்ட விதி போன கிளாஸ் பார்க்காதவங்கலாம் பார்த்துட்டு வாங்க. எப்பயுமே நீங்கள் நம்ம ஆப்பில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க எல்லோரும். எந்த சப்ஜெக்ட் போனாலும் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து வாங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லிகிட்டே வந்திருப்பேன். அடுத்து அந்த வார்த்தைக்கு போகும்பொழுது அந்த வார்த்தை புரிஞ்சால் தான் அடுத்த கான்செப்டே புரியும். அப்படியே புரிஞ்சிகிட்டே போகலாம். ஒன்ஸ் புரிஞ்சிட்டிங்கன்னா கொஸ்டின் இருக்க போது 4 ஆப்ஷன் இருக்க போது எதுன்னு கம்பேர் பண்ணி உன் மூலையே இதான் வரும் அப்படின்னு போடுவீங்க. அதுதான் ஆன்சர். புழுக்கில் போட்டேன் அப்படின்னு சொல்லி புழுக்கெல்லாம் கிடையாது. நீ புரிஞ்சு வச்சுருக்க, உன் மூளை கொடுக்குது ஆன்சரை. சரியா? ஆமாம். அடுத்தது, தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு கூட்டுறவு சட்டம் அனைத்து சங்கங்களுக்கும் ஒரே சட்டமாக அமைந்தது? 1988. அதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்திருக்கு. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததில் அப்போ தான் நடைமுறைக்கு வர தானே இம்ப்ளிமெண்டேஷன். ஆமாம், 83 எல்லா சட்டம் கூட்டுறவு சட்டம் 83 உருவாக்கியாச்சு. நடைமுறைக்கு வந்தது எப்போ? 88 தானே. அதில் இருந்தால் ஒரே சட்டம். எந்த ஆண்டு முதல் அப்படின்னு, எந்த ஆண்டு முதலில் கூட்டுறவு சங்க சட்டம் உருவாக்கப்பட்டது? நம்மளுக்கு 32 முதல். அது சென்னை மாகாணம் ஒடிசாவிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். கேரளா கிடையாது. ஒடிசா, ஆந்திரா, கொஞ்சம் பாதி கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்ததை வந்து சென்னை மாகாணம். இந்தியாவில் முதல் மாகாணம் எது கூட்டுறவு சங்கங்களுக்கு சட்டம் உருவாக்குனது? மகாராஷ்டிரா. எந்த ஆண்டு? இதுக்கு மேலே நீங்கள் படிக்கவே கூடாது. சரி, மாகாண அரசாங்கம் கூட்டுறவு சங்கம், மாகாண அரசாங்கத்தின் கீழே கூட்டுறவு
சங்கங்களை கொண்டு வந்தது எந்த சட்டம்? 1919 மாண்டேகு சேஞ்ச் ஸ்போர்ட்ஸ் 20 சட்டம். 25 மகாராஷ்டிரா சட்டம் கொண்டு வரான். 1934 தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் சென்னை மாகாணம் அதுக்கு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். அதுக்கப்புறம் ஒரு சட்டம் பார்த்தோமே, 1912 தமிழ்நாட்டில் நான் கேட்குறேன், நீங்கள் அங்கங்கே போக வேணாங்க. 61 சட்டம் என்ன சொல்லுச்சு? மாநில அரசாங்கம் கூட்டுறவு சங்கங்களில் முதலீடு செய்யலாம்னு சொன்னது 1961 சட்டம். சரியா? அப்புறம் எல்லா கூட்டுறவு சங்கங்களுக்கும் ஒரே சட்டம் 1983ஆம் ஆண்டு சட்டம். அதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது. அது நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? 1988. சரியா? ஏன் 88 வரைக்கும் விதி அப்போ தான் நடைமுறைக்கு வருது. அப்போ தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதி 1988. இப்படி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி படிக்கும். அப்படியே வாட்சிட்டே போகக்கூடாது. இனிமேல் இதை எப்படி மாற்றி மாற்றி கேட்டாலும் டவுட் வராது. டவுன்சன் குழுன்னு சொன்னீங்களே, என்ன சொல்லிச்சு அது? டவுன்சன் குழு நிலவள வங்கி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாதான் யாரு? எந்த வருஷம் அது ரெக்கமெண்ட் பண்ணிச்சு? 1922. டவுன்சன் குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு கவனிங்க. 27 வந்து நியமிக்கப்பட்டதுங்க. சரியா? பரிந்துரை செஞ்சதுதான் 34. நான் பரிந்துரை செஞ்சது தான் கேட்டேன். ஓகேவா? அதான் பரிந்துரை செய்த குழு 1934. அதே மாதிரி கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஆமாம். அடுத்து போகலாமா? 32. அடுத்தது, தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்க கட்டிடத்தினா எந்தெந்த சட்டத்தின் மாற்றிக்கங்க. கூட்டுறவு சங்க சட்டத்தின் டைப் எப்படி பண்ணியிருக்காங்க? எந்தெந்த பிரிவுகள் சங்கத்தை பதிவு செய்வதற்கான கூறுகளை கொண்டுள்ளது? 1983 சட்டம் இருக்கு இல்லையா? சங்கத்தை பதிவு செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் முக்கியமானது. இதெல்லாமே கோஆபரேட்டிவ் அந்த புக்கில் இருந்து எடுத்தது. ஒன்றியம் கொடுத்துருக்கான்ல, அதில் புது புக்கில் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். பதிவு செய்யக்கூடிய சங்கங்கள், சங்கத்தின் நோக்கங்கள், சங்கத்தோட நோக்கம். சரியா? அதை பற்றி பேசுகிறது என்னது? வேறு, அதாவது பெயர். மெயினாக சங்கத்துக்கு என்ன பேர், அதோட நோக்கம் என்ன அப்படின்னு. பிரிவு 6 பதிவுக்கான நிபந்தனைகள். ஒரு சங்கம் பதிவு செய்யணும், ஒரு சில நிபந்தனைகள்லாம் இருக்கும். அவ்வளோ தேவையில்லன்னு நினைக்கிறேன். குறைஞ்சது இத்தனை பேர் இருக்கணும். அப்புறமேல ஒரு முதல் மகாசபை கூட்டத்தை போட்டு இருக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு பொறுப்பாளரை தேர்ந்தெடுத்து பணத்தெல்லாம் அவர் பேரில் போட்டு வைக்கணும். அவர்னா ட்ரஸ்ட்டு பேரில் போட்டு வைக்கணும். இந்த மாதிரி நிறையா இருக்கும். அவளெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க. அடுத்து பதிவுக்கான விண்ணப்பம் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது. அதாவது செக்ஷன். ரூலுனா 88, செக்ஷன்னா 83 ஆக்ட். சரியா? சட்டத்தை தானே கேட்குறாங்க. ஆமாம். அடுத்து பதிவு செய்தல், பதிவு சான்று. பதிவுக்கான விண்ணப்பம் நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் நிபந்தனைகள். சங்கத்தோட பேர் எப்படி இருக்கணும், அதோட நோக்கம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறது 4. சரியா? அதோட பதிவுக்கான நிபந்தனைகள் 6. சங்கத்தை ஆரம்பிச்சிட்டிங்க, 4 வச்சுக்கோங்க. நிபந்தனைகள் 6. எத்தனை பேர் இருக்கணும், அதெல்லாம் எத்தனை கூட்டம் நடத்தி இருக்கணும், அதெல்லாம். அடுத்து கொண்டு போய் விண்ணப்பத்தை கொடுக்குற. பிரிவு 8 விண்ணப்ப படிவத்தை வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்குற. ஓகேவா? அப்புறம் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி பதிவு செய்தல். யார்? 9. பதிவு செஞ்சதுக்கான சான்றை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த சான்று கொடுத்த உடனே தான் நீங்கள் போய் சங்கத்தை ஆரம்பிக்க முடியும். இதெல்லாம் யார் பண்ணுவா? ரெஜிஸ்ட்ரார், கூட்டுறவு. அதை பற்றி பார்ப்போம். ஏன்னாக்கா இது பொதுமக்களோட இயக்கம். பணத்தை ஒருத்தன் பிரசிடெண்ட்டோ டைரக்டர்ஸோ ஒன்று சேர்ந்து கொள்ளையடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களை வாட்ச் பண்ணுறதுக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு சங்கம் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா அந்த ஊர் மக்கள்லாம் நல்லா இருப்பான். அப்போ அரசாங்கத்துக்கு தொந்தரவு கம்மியாக இருக்கும். எல்லாம் அரசாங்கம் தானே போய் ஹெல்ப் பண்ணணும். அதனால அரசாங்கம் வரி பணத்தை போட்டு தனியாக அதுக்காக பதிவாளர், ரெஜிஸ்ட்ரார்லாம் போட்டு உட்கார வச்சுருக்காங்க.
அந்த ரெஜிஸ்ட்ரார் தான் யார்? கூட்டுறவு சங்கத்தினுடைய மும்மூர்த்திகள் அவர் தான் அப்படிம்பாங்க. ரெஜிஸ்ட்ரார் அது ஸ்ட்ரக்சர் இருக்கா தனியாக பார்ப்போம். மும்மூர்த்திகள் யார்? பதிவாளர் தான். அது லெவல் இருக்குது. இன்ஸ்பெக்டரு, சீனியர் இன்ஸ்பெக்டரு, அப்புறம் சிஎஸ்ஆரு, ஜேஆரு, டிஆரு, அவர் ரெஜிஸ்டர் வருவார். சரி, அதெல்லாம் தனியாக பார்த்துக்குவோம். சரியா? ரைட். அவங்க தான் யார்? ஒரு கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்யணும், அவர் தான் பதிவு செய்யணும். கூட்டுறவு சங்கம் எப்படிலாம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அப்படி அப்பப்போ வாட்ச் பண்ணிட்டுறவன் அவன் தான். சரியா? பிரம்மா, விஷ்ணு, பாதுகாக்கிறவன் விஷ்ணு. அது கூட்டுறவு சங்கம் வேண்டாம்ப்பா, அது சரியில்லை, எல்லாம் நிறையா கையாடல் பண்ணிட்டானுங்க, அல்லது நொடிப்பு நிலைக்கு போயிடுச்சு, இப்போ கலைச்சிடு அப்படின்னு முடிவு எடுக்கிறது யார்? கலைக்கிறோன்னு அப்படியே விட்டுட்டு போனாலும் விட மாட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து என்ன பிரச்சனை ஆய்வு செஞ்சு பதிவாளர் தான் அப்ளை பண்ணணும், நாங்கள் கலைக்கிறோம் சங்கத்தை அப்படின்னு அவர் சொன்னால் தான் கலைச்சதா அர்த்தம். அதனால தான் கூட்டுறவு சங்கத்தினுடைய மும்மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, சிவா 3 பேர் யார்? பதிவாளர். சரி, கேட்பாங்க ஒரு கூட்டுறவு சங்கத்தை நீ யார்கிட்ட போய் பதிவு செய்யணும்னு கேட்பாங்க. அப்புறம் கூட்டுறவு சங்கத்தினுடைய பதிவு செய்கிறதுக்கான அந்த கூட்டுறவு சங்கத்தோட நோக்கம் பற்றி சொல்லக்கூடிய சட்டம் பிரிவு எதுன்னு கேட்பாங்க. 4 பதிவு செய்வதற்கான நிபந்தனை தான் 6. விண்ணப்ப படிவ நிபந்தனைலாம் ரெடி ஆயிடுச்சு, விண்ணப்ப படிவை போய் வாங்கிட்டு வர, அதான் என்னது 8. அடுத்தது பதிவு செய்யணும், அது இத்தனை நாளைக்குள்ள பதிவு செய்யணும், அதெல்லாம் இருக்குது, அவளெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க. சரியா? 9 பதிவு செஞ்சதுக்கப்புறம் சான்று கொடுப்பாங்க. அந்த சான்று வாங்கிட்டு போனால் மட்டும்தான் நீ கூட்டுறவு சங்கம் அப்படின்னு பேரையே பயன்படுத்த முடியும். அப்புறம் வாங்கிட்டு போய் இத்தனை நாளைக்குலாம் அந்த சங்கத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும், பின்னாடி வரும் அதெல்லாம். சரியா? ஆரம்பித்து எல்லாம் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். அடுத்தது கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்வதற்கான விதிகள். விதி 3. விதி இங்கே பாருங்கள், இதே 1983க்கு சட்டம், அதில் வர பிரிவுகள். அதை டீட்டெயில்டாக சொல்லக்கூடிய விதி எங்கே இருக்கும்? 1988 விதியில். சரியா? பதிவதற்கான விண்ணப்பப்படி அது எப்படிலாம் இருக்கணும், யார் யாரெல்லாம் கையெழுத்து போடணும், எல்லாம் இருக்கும். அடுத்து 4 முதன்மை அமைப்பால். சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் 25 பேர் சேர்ந்துட்டாங்க, அதில் ஒருத்தர் தலைவர்னு சொல்லக்கூடாது, சங்கம் உருவானவனு தான் தலைவர், அதனால் அவருக்கு பேர் முதன்மை அமைப்பாளர். அவர்கிட்ட தான் பொறுப்பு இருக்கும், பணம்லாம் அவர் தான் வாங்கணும், அவர் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவர் பேரில் அதெல்லாம் போட்டு வைக்கணும், எல்லாத்துக்கும் ரெசிப்ட் வச்சுருக்கணும். அந்த மாதிரி முதன்மை அமைப்பாளனுடைய கடமைகள், பொறுப்பு, அதெல்லாம் எதில் சொல்லியிருக்கோம்? விதி 4. அடுத்தது துணை விதியின் சிறப்பியல்புகள். சொன்னோம் இல்லையா, சங்கம், கூட்டுறவு சங்கங்களின் சட்டம், கூட்டுறவு சங்கங்களின் விதி, அதுக்கு உட்பட்டு அதில் சொல்லியிருப்பாங்க இந்த சங்கமாக இந்த மாதிரிலாம் துணை விதி இருக்கணும் அப்படின்னு. அதில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம், அது கொஞ்சம் நெளிவு சொல்லி அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அந்த துணை விதியை யார் உருவாக்கணும்? அவங்க உருவாக்கணும். அந்த குழு துணை விதியெல்லாம் எடுத்துகிட்டு போய் தான் அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்கள கொண்டு போய் பதிவு செய்ய விண்ணப்பத்தோடு கொடுக்கணும். அந்த பொதுக்குழு கூட்டம் போட்டு எல்லோரும் கையெழுத்து போட்டு இதுதான் எங்கள் துணை விதி அப்படின்னு. சரியா? அதை பற்றி சொல்கிறது அது விதி 6. 8 பதிவான சங்கம் தன் வேலையை துவங்குதல். ஓகேவா? அதெல்லாம் முக்கியமான விதிகள், நோட் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கிங்க, வேறு வழியில். சங்கத்தின் நேற்று அன்றைக்கே பார்த்துட்டீங்க, சங்கத்தின் எல்லா உறுப்பினர்கள் சேர்ந்து உட்காந்து அதுக்கு பேர் என்னது? மகாசபை. அவங்களுக்குள்ளேருந்து ஒரு டீமை எடுத்து வச்சாக்கா அதுக்கு பேர் என்னது? நிர்வாக குழு. சங்கத்தின் அன்றாட பணிகளை யார் மேற்கொள்வா? அதை மேற்பார்வை செய்வா தலைவர். மகாசபை வராது, அது வருஷத்துக்கு ஒரு தடவை, தேவைப்பட்டால் 2-3 தடவை கூட்டிக்குவாங்க. சரியா? ரைட். அடுத்தது துணை விதிகளில் உருவாக்குவது மகாசபை. துணை விதிகளை உருவாக்குறது, அதில் திருத்தம் செய்கிறது, அதுவுமே மகாசபை. துணை விதியில் எந்த மாற்றம் செய்யணும்னா நிர்வாக குழுக்கு பவர் கிடையாது. முக்கியமான பொறுப்பெல்லாம் யாருக்கு தான் இருக்குது சங்கத்தில்? மகாசபை. முக்கியமான முடியலாம். அதேமாதிரி ஒரு சங்கத்தோட உறுப்பினரை நிர்வாக குழு சேர்த்திக்கலாம், விண்ணப்பிக்கணும், நான் உறுப்பினராக சேர்றேன்னு நிர்வாக குழு தலைவர் பார்ப்பார், நிர்வாக குழு உறுப்பினர்லாம் ஓகே பண்ணி சேர்த்திக்கலாம்ப்பா அப்படின்னு நிர்வாக குழு முடிவு எடுத்துக்கலாம். பட் அவனை சங்கத்திலேருந்து தூக்கணும்னாக்கா மகாசபைக்கு தான் பார்ப்பார். ஏன்னா இது எப்படிப்பட்டது சங்கம்? மக்களாட்சி. இங்கிலீஷில் மகாசபைக்கு பேர் என்னது? ஜென்ரல் பாடி. சரியா? நிர்வாக குழுக்கு பேர் என்ன? அது கீழே உள்ள அமைப்பு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இங்கிலீஷில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்.
கூட்டுறவு சங்கத்தை துவங்குறது குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் வேணும்? 25 பேர். அதிகபட்சம் எத்தனை பேர்? எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம். சரியா? ரைட். முதன்மை அமைப்பாளர் வசூலித்த தொகையை எத்தனை நாட்களுக்குள் வங்கியில் செலுத்த வேண்டும் பாருங்கள். அவர் வாங்கி வங்கியில் செலுத்தி அவன் 7 நாளில் செலுத்தி இருக்கணும். அவர் கையில் வச்சுட்டு கூடாது. ஏன்? கையாடல் பண்ணிடுவார். அதையும் ஏன் 7 நாள் அப்படின்னா, அது அவங்க வங்கியில் இல்லை, வேறு வங்கியில் செலுத்தணும். சரியா? அவங்க தாய் சங்கம் சிட்டிக்குள்ளெல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா நம்ம டிசிசிபியில் போய் செலுத்தணும். அங்கே தான் வச்சுருக்கணும். அப்போ உள்ள செட்டப் வேறு, அந்த மாதிரி. சரியா? ஏன் இப்போ 7 நாள்லாம் அப்போ பேங்க்லாம் இல்லை, அந்தளவுக்கு இருக்காது. இப்போ தானே பேங்க் வசதியெல்லாம் நிறையா இருக்குது. அது மாதிரி முதன்மை அமைப்பாளர் வங்கியில் உள்ள பணத்தை எடுக்க யாருடைய அனுமதி பெற வேண்டும்? பதிவாளர். பணத்தை போட்டதோடு சரி, செலவு பண்ணா அவர்கிட்ட போய் பர்மிஷன், சார் இந்த மாதிரி பில்லிங் கட்ட போகிறோம், இந்த அட்வான்ஸ் கொடுக்கணும், இந்த வாடகை கொடுக்கணும், பில்லிங் எடுத்துட்டோம் வாடகை கொடுக்கணும், எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கி தான். ஏன்? பொதுமக்களோட போனால் கையாடல் பண்ணிடக்கூடாது. அதுக்குன்னு பதிவாளர் நான் பெரிய ஆள் அப்படி கிடையாது. பொதுமக்களோட போனோம் கையாடல் பண்ணிடக்கூடாது. எல்லாம் யாருக்காக? பொதுமக்களுக்காக. அந்த நான் சீட்டில் வந்து நான் தான் அப்படி கிடையாது. இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. ஏன்னா நமக்கு இந்த நாலேஜ் இல்லை, அதனால தான். அவ்வளோ தூரம். ஏன் நீங்கள் போய் உட்காடுறீங்களா? அங்கே போய் எத்தனை பேர் கரெக்டாக இவன் தான், இவன் காசில் தான் சங்கமே இருக்குது, அவன் காசு தான் நமக்கு சம்பளமே தரான்னு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? அங்கே போனோன்னு அவன் சங்கத்துக்கு டான் ஆகிடுவான். நிறைய பேர் நாலேஜ் இல்லாதவன். அப்படி இருக்காதீங்க நீங்களாம். சரியா? அதுக்குன்னு போய் காலிலையும் விழுக வேணாம். சுயமரியாதையோட நம்ம என்ன வேலையோ அதை கரெக்டாக செய்யணும். அடுத்தது, ஒரு சங்கத்தை பதிவு செய்வதற்கான பெறப்பட்ட விண்ணப்பத்தின் மீது பதிவாளர் ஒருவர் எத்தனை நாட்களுக்குள் நடவடிக்கை சொன்ன இல்லையா? எத்தனை நாள் நடவடிக்கை? 120 நாளுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணும். பதிவாளர் அவர் பாட்டில் வாங்கிட்டு போகணும், அனுப்பிவிடக்கூடாது. 120 நாள் எத்தனை மாதம்? 3 மாதமா? அதேப்பா. அடுத்தது, பதிவு செய்யப்பட்ட சங்கம் ஒன்று பதிவு செய்த தேதியிலிருந்து எத்தனை நாட்களுக்குள் தனது பணி சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இதுதான் 3 மாதம். பதிவு செஞ்சு சான்றிதழ் உங்கள் கையில் கொடுத்துட்டாரு, அதிலிருந்து 90 நாள் 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும். சரியா? அதுக்கு மேலே ஏதோ ஸ்பெஷல் காரணத்துக்கு என்ன பண்ணலாம்? பதிவால் டைம் கொடுக்கலாம். அது போய் எழுதி வாங்கணும். நீங்கள் சார் இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு எழுதி வாங்கலாம். அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது, இவ்வளோ நாள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பணி துவங்க அந்த போட்டுருக்கு பாருங்கள். தாமதமாகும் சங்கத்திற்கு பதிவாளர்கள் அவர்கள் அதிகபட்சமாக 3 மாதம் ஆரம்பிக்கலை, இன்னொரு 2 மாதம் கொடுங்க ஆரம்பிச்சிடறான். அப்பயும் ஆரம்பிக்கலை, இன்னும் 2 மாதம். அப்படி பதிவாளர் எவ்வளோ நாள் கொடுக்கலாம்? இப்போ மேக்ஸிமம் அதுக்கு மேலே இல்லை, நீ சங்கத்துக்கு கலைச்சிட்டு ஓடு அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. இப்போ நம்ம இது நடக்குதில்ல அரசியல், இவர் சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டு நிறைவேற்றினா இவர் பாட்டில் வச்சுக்கு வராமா, பதில் சொல்லவே மாட்டாராமா. அதான் முச்சு மாத்திரம் அடி போட்டுச்சு. இத்தனை நாளுகளில் நீ பர்மிஷன் கொடுத்தாகணும் அப்படின்னு. சரியா? அவர் என்ன பெரிய அப்பாட்டாக்கிறா ஜனநாயக நாட்டில்? யாரை சொல்கிறேன்னு தெரியுதா? ஆமாம். சரி, 1 வருடம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அந்த புக்கில் இருந்து எடுத்தது. துணை விதி திருத்தம் பற்றி கூறும் பிரிவு. விதி, துணை விதி இருக்குல்ல, யார் திருத்தம் செய்யலாம்? சங்கத்தோட துணை விதியை யாருங்க திருத்தம் செய்யலாம்? என்னங்க விடிய கதை கேட்டு இப்போ தாங்க பேசிட்டு வந்தோம். துணை விதி யார் திருத்தம் செய்ய முடியும்? அதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம்? மகாசபை உருவாக்குறதும் அவங்க தான், திருத்தம் செய்கிறதும் அவங்க தான். மகாசபை செய்கிறதுனா என்ன அர்த்தம்? அதில் பெரும்பான்மையான உறுப்பினர் அந்த விதி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னால் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும். ஆனால் எல்லாமே கூட்டுறவு சட்டத்துக்கு உட்பட்டு. சரியா? நிர்வாக குழுக்கு அந்த பவர் கிடையாது. அடுத்தது, ஒரு சங்கத்தின் துணை விதி நாங்கள் பாருங்கள். அதிகாரம் யாரிடம் உள்ளது? பேரவை அல்லது மகாசபை, ஜென்ரல் பாடி. அப்படின்னா என்னது? அந்த சங்கத்தில் எல்லா உறுப்பினர் சேர்ந்து உக்காந்தானே அதான் மகாசபை. துணை விதியை திருத்தம் செய்த பின் அதனை பதிவாளரிடம் பதிவு செய்ய வேண்டுமா? கட்டாயம் பதிவு செய்யணும். சரியா? ஏன் சார் அப்படின்னாக்கா, துணை விதி ஏதோ ஒன்று மாற்றிட்டீங்க, சங்க உறுப்பினர்லாம் சேர்ந்து மாற்றியாச்சு. நாளைக்கு சங்க உறுப்பினருக்குள்ளே பிரச்சனை வரும். அப்போ நீ கோர்ட்டுக்கு ஓட மாட்டேன், பதிவாளர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு போவேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கட்சி அவங்க துணை விதி இருக்கும், ஓகேவா? அதை போய் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட பதிவு செஞ்சுருக்கணும். கட்சிக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா ஃபஸ்ட் நீ எங்கே போவீங்க? எலெக்ஷன் கமிஷன்ட்டு போய் தான் போய் கேட்கணும். அவன் தான் சொல்லுவான் இது சரி இது தப்பு அப்படி. அது மாதிரியே தான் இங்கேயும் எலெக்ஷன் கமிஷன் மாதிரி.
கூட்டுறவு சங்கத்துக்கு யார்? பிரம்மா, விஷ்ணு, சிவா, பதிவாளர். சரியா? அப்போ சங்கத்துக்குள்ளே ஏதோ பிரச்சனைனா போகணும். அவர் பார்த்துட்டு அப்பா இது துணை விதி திருத்தமே செய்யலை, நீங்களா முடிவு எடுத்தால் எப்படி அப்படின்னு பிடிச்சிக்குவார். அதனால் துணை விதி திருத்தம் செஞ்சாங்கன்னா போய் பதிவு செஞ்சுங்க. ஐயா இதில் மாற்றம் செஞ்சுருக்கேன் எங்கள் சங்கத்தில், அங்கே வச்சுருப்பாங்க. அந்த ஏரியாவில் உள்ள எல்லா சங்கத்தோட துணை விதியும் பதிவாளர் வச்சுருப்பார். சரியா? கதை மாதிரி கேளுங்க, அவங்க கொஸ்டின் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க உட்காந்து. அடுத்தது துணை விதியை திருத்தம் செய்த பின் அதனை பதிவாளர் வைக்க. அடுத்தது துணை விதியை திருத்தம் செய்த நகலை யாரிடம் கொடுக்க வேண்டும்? ஓகேவா? கூட்டுறவு சங்கத்துக்கு 2 நகல் கொடுக்கணும். எந்த சங்கம் பதிவு பண்ணதுக்கப்புறம் அந்த சங்கத்துக்கு 2 நகல் போகும். ஏன்னா தீர்மானம் எங்கே போட்டாங்க? மகாசபையில். சங்கம் வேறு இடத்துல இருக்கும், சபை மகாசபை எங்கே கூடும். போய் பதிவாளர்கிட்ட போயிடுச்சு, அவர் வெரிஃபை பண்ணி பதிவு பண்ணிடுவார். அவர் பதிவு பண்ணால் தான் நடைமுறைக்கு வரும். பதிவு பண்ண நகலை அந்த சங்கத்துக்கு 2 நகல் கொடுக்கணும். யார்? பதிவாளர். அடுத்தது நிதி உதவி வழங்கும் வங்கி. யார் நிதி உதவி வழங்குறாங்களோ, இப்போது பிஎஸ்சிஎஸ்ஸா டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்கா மாநில கூட்டுறவு வங்கி. ஏன்னாக்கா இப்போ பிஎஸ்சிஎஸில் நம்ம சங்கத்தில் முடிவு பண்ணிட்டோம், நம்ம வந்து அதிகபட்சமாக ஒரு 10,000 கோடி தான் கடன் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இல்லை ஒரு 50 கோடி வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். பைலாவில் திருத்தம் கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதை போய் நிதி வழங்கும் வங்கிட்ட கொடுத்தா தான் என்ன ஆகும்? அவன் அதுக்கு மேலே கடன் கொடுக்கவே, உன் சங்கத்து விதிப்படி நீ இதுக்கு மேலே கடன் வாங்கக்கூடாது போயா அப்படின்றாங்க. ஏன்னா தலைவரோ டைரக்டர் என்ன பண்ணலாம், ஏமாற்றி போய் வாங்கிடலாம். அதனால் அங்கே ஒன்று கொடுக்கணும். அடுத்து உதவி தணிக்கை இயக்குனர். யார் சார்? பார்த்தோம்ல, கூட்டுறவு சங்கங்களுடைய கணக்குகளை தணிக்கை செய்கிறதுக்குன்னு ஒரு துறை வச்சுருக்கான். அது பதிவாளர் துறை கிடையாது. பதிவாளர் அந்த வேலை மட்டும் பார்த்துக்குவாங்க. கூட்டுறவு சங்கங்களுடைய கணக்கு வழக்கை சரி பார்க்குறதுக்குன்னு ஒரு துறை வச்சுருக்கான் சங்கம், சரி அரசாங்கம். அதான் கூட்டுறவு தணிக்கை துறை. அவர்கிட்ட ஒரு திருத்தம் செஞ்சதை கொடுக்கணும். ஏன் சார்னாக்கா, அவன் நல்லா தெரிஞ்சுக்கங்க, மற்ற நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, கமர்ஷியல் பேங்க்கு, லோஸ்க்கு வேறு இதெல்லாம் பார்த்தோம்ல, சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பு, அப்புறம் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி, பார்ட்னர்ஷிப் ஃபேம், இதில் யாருக்கெல்லாம் தணிக்கை கட்டாயம் அவசியம்? ஜாயின்ட் ஸ்டாக்கு தான் அவசியம் கட்டாயம். அப்புறம் கூட்டுறவு சங்கம். பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கு தணிக்கை செஞ்சால் செய்யலாம், செய்யாட்டி பரவாயில்ல, அது அவங்களுடைய பார்ட்னர்ஸை பொறுத்து. ஓகேவா? சரி, அப்போ அந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி, பார்ட்னர்ஷிப் ஃபேம், அவங்களுடைய கணக்கெல்லாம் வந்துட்டு கணக்கு வழக்கு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. அது நிதி தணிக்கை. சரியா? கூட்டுறவு சங்கத்தில் மட்டும் தான் நிர்வாக தணிக்கை. முக்கியமான கேள்வி நோட் பண்ணிக்கோங்க. கூட்டுறவு சங்கத்தில் மட்டும் இருக்கக்கூடிய தணிக்கை எதுன்னு கேட்பாங்க, நிர்வாக தணிக்கை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆடிட். ரூல்ஸ் படி எல்லாம் நடந்துக்குதான்னு பார்ப்பாங்க. சரியா? இப்போ நம்ம பலசர கடை வச்சுருக்கோம், சரி இது வச்சுக்கோம், எப்படி சொல்லலான்னா, சரி கடன் சங்கத்தையே வச்சுக்குவோம். நம்ம பைலால சொல்லியிருக்கு, அதிகபட்சமாக ஒரு தனிப்பட்ட விவசாயிக்கு வந்துட்டு 10 லட்ச ரூபா கடன் கொடுக்கலாங்க அப்படின்னு. அப்போ பார்ப்பான், எடுத்து கடன் கொடுத்துருக்கான், ஓகே, விவசாயி நல்லா தான் என்ன பண்ணியிருக்கான், விவசாயம் பண்ணி ஒழுங்காக கடன்லாம் கட்டிட்டான், நோ ப்ராப்ளம். ஆனால் ரூல் என்ன சொல்லியிருக்கு, அதிகபட்சம் அவனுக்கு ஒருத்தனுக்கு 10 லட்சம் தான் கொடுக்கணுன்றது. அதை செக் பண்ணணும். ஒருத்தன் 1 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கான் சங்கத்திலேருந்து அப்படின்னா அது தப்பு. அவன் கடனை வாங்கிட்டான், விவசாயம் பண்ணிட்டான், பொருள்லாம் விற்றுட்டு கடன் கட்டிட்டான், ஓகே, ஆனால் அது தப்பு. ஏன்? ரூல்ஸு. அப்போ ரூல்ஸ் படி நடந்திருக்குதா எல்லாம் அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தானே அது நிர்வாக தணிக்கை. மற்ற தொழில் நிறுவனங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் இது, நிர்வாக தணிக்கை செய்வாங்க. சரியா? கேள்வி இது பார்த்துக்கோங்க. அதனால் என்ன பண்ணுவான், அவன் ரூல்ஸ் எல்லாம் அவனுக்கு அப்டேட்டடாக இருக்கணும். எல்லா சங்கத்தோட ரூல்ஸும் அந்த தணிக்கை பண்ணுறாங்கள அவன்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அடுத்து கூட்டமைப்பு சங்கங்கள். அதான் கூட்டமைப்புனா இப்போ பிஎஸ்சிஎஸ்னுடைய கூட்டமைப்பு சங்கம் இது டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். அதே கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு வச்சுக்கோங்க. கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலாம் ஒன்று சேர்ந்து டிஸ்ட்ரிக்ட் ஹோல்சேல்
கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கும், மொத்த விற்பனை பண்டகசாலை. அப்போ கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு நிதி வழங்குறவன் யாருனாக்கா டிசிசிபி, அவனுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும். அவனுடைய கூட்டமைப்பு எது? மாவட்ட மொத்த விற்பனை பண்டகசாலை, அவனுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும். புரிஞ்சதா? ரைட். அடுத்தது மாநில பதிவாளருக்கு ஒன்று இங்கேருந்து அனுப்பணும். கூட்டுறவு ஒன்றியம், யார் சார் கூட்டுறவு ஒன்றியம்? கோஆப்ரேட்டிவ் யூனியன். கூட்டுறவு கூட்டுறவு ஒன்றியம் ஆன்லைனில் சொல்லுங்கள் பார்ப்போம். கூட்டுறவு ஒன்றியம்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் கேள்வி கேட்டுட்டு சொன்னேன்னு இல்லை, நான் பணியாளர்களுக்கு பயிற்சி கொடுக்குறது. பணியாளர்களுக்கு பயிற்சி கொடுக்கு. வெரி குட், ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அப்புறம் பயிற்சின்ட்டார். கொள்கையில வந்து நம்ம ஷேர் பண்ணணும். வெரி குட். உங்களோட முக்கியமான வேலையே கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி வழங்குதல். கல்வி யாருக்கு கொடுப்பாங்க? கூட்டுறவு கல்வி மாணவர்களுக்கா? பொதுமக்களுக்கும் உறுப்பினர்களுக்கும். கூட்டுறவுனா இதுதான் உங்களோட அமைப்பு. நீங்களாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சங்கத்தை உருவாக்கிக்கலாம். உருவாக்கிட்டு உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணலாம்? வளரலாம். சரியா? உங்களோட சங்கத்தை நிர்வாகம் செய்கிறது யார்? நீங்கள் தான். அதை ஒழுங்காக பணத்தெல்லாம் கையாடல் பண்ணக்கூடாது, யாரையும் ஏமாற்றாதீங்க, ஏன்னா அது உங்கள் பணம் அப்படின்னு கூட்டுறவு பற்றின கல்வி கொடுக்கறதுக்காகவும். கூட்டுறவு பணியாளர்களுக்கு கேட்பாங்க. இது கூட்டுறவு கல்வி யாருக்கு தேவை? பொதுமக்களுக்கும் உறுப்பினருக்கும். பொதுமக்களுக்கும் உறுப்பினருக்கும். நல்லா சரியா? கூட்டுறவு கல்வி யாருக்கு? எப்படி கூட்டுறவுனா என்ன, அது எப்படி வேலை செய்யணும், கணக்கு வழக்கெல்லாம் எப்படி எழுதணும், அது யார்? பயிற்சி. கூட்டுறவு பயிற்சி பணியாளர்களுக்கு. கூட்டுறவு கல்வி பொதுமக்களுக்கும் உறுப்பினருக்கும். கூட்டுறவு பயிற்சி எப்படி வேலை செய்யும் பணியாளர்களுக்கு. அதுக்கு தான் அந்த டிசிஎம், அது அந்த அமைப்பில் டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். அது மட்டும் இல்லை, அப்பப்போ பணியிடை பயிற்சிலாம் கொடுப்பாங்க கூப்பிட்டு. ஓகேவா? சரி. அவங்களுக்கு நிதி எங்கேருந்து வரும்? இதெல்லாம் செய்யணும்ல. மற்ற சங்கம்லாம் என்ன பண்ணுவான்? வியாபாரம் பண்ணுறான், தொழில் பண்ணுறான், அதில் பணம் வருது, லாபம் கிடைக்கும், அதை வச்சு எல்லாத்தையும் சம்பளம் கொடுப்பான், நிர்வாகம் எல்லாம் பார்த்துக்குவான். இவனுக்கு எங்கேருந்து நிதி வரும்? வெரி குட். ஒவ்வொரு சங்கமும் அவனுடைய வெரி குட். அதை இங்கேயே முடிச்சிடலாம். அதை திரும்ப மறந்துட்டுனா போச்சு. ஸோ இப்போ ஒரு மாவட்டம் இருக்கா, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கூட்டுறவு ஒன்றியம் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, இது மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம். அப்புறம் இந்த மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம்லாம் ஒன்று சேர்ந்து இன்னொரு ஒன்றியம் இருக்குது, அதான் மாநில கூட்டுறவு ஒன்றியம். 2 அடுக்கில் இருக்குது, சட்டத்தில் இருக்குது. சரியா? அதாவது நிகர லாப பிரிவினை. ஒவ்வொரு சங்கமும் தன்னோட நிகர லாபத்தை பிரிவினை செய்யும் பொழுது கூட்டுறவு கல்வி மற்றும் வளர்ச்சி நிதி அப்படின்னு சொல்லிட்டு, கூட்டுறவு கல்வி மற்றும் வளர்ச்சி நிதி. கூட்டுறவை வளர்க்கணும், மக்கள்கிட்ட புரோபகண்டாலாம் பண்ணிடலாம். ஒரு 3% என்ன பண்ணும்? ஒதுக்கணும். அதுக்கு கூட்டுறவு கல்வி நிதி எவ்வளவு? 2%. வளர்ச்சி நிதி ஒரு ஆன்லைனில் சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லுங்கள். சரியா? ஒவ்வொரு சங்கமும் நல்லா புரிஞ்சுக்கணும். எதுலேருந்து வார்த்தையை புரிஞ்சுக்கங்க. தன்னோட ரிசர்வ் ஃபண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு இதுக்கு எடுத்து வச்சிடணும், அப்புறம் தான் மற்றதுலாம். எஜுகேஷன் ஃபண்டுக்கு 2%. எஜுகேஷனு இவங்களுக்கெல்லாம் யாருக்கு? எம்ப்ளாயீஸுக்கும் கொடுக்கணும், பொதுமக்களுக்கு கொடுக்கணும், உறுப்பினருக்கெல்லாம் கொடுக்கணும். அதுக்கு 2%. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்டு, இன்னும் கூட்டுறவு சங்கத்தை எப்படிலாம் வளர்த்தலாம், நிறையா அதில் உறுப்பினரை சேர்த்துறது, புரோபகண்டா மக்கள்கிட்ட போய், அதுக்கு ஒரு 3% ஒதுக்கணும். இப்படி ஒதுக்கின பணத்தை ஒவ்வொரு சங்கமும், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து, இப்போ நம்ம சின்ன திருப்பதி பிஏசிஎஸ், அது அப்போ அர்பன் பேங்காக மாறிடுச்சு. கண்ணங்குறிச்சி பிஏசிஎஸ் 1 கோடி ரூபா லாபம் வந்திருக்கு அந்த வருஷத்தில், நெட் ப்ராஃபிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணணும்? 5 லட்ச ரூபாயை எடுத்து தனியாக வச்சிடணும். இந்த 5 லட்ச ரூபாயை கொண்டு போய் நம்ம சேலம் கூட்டுறவு ஒன்றியம் இருக்குல்லையே, அங்கே கொடுத்துடணும்.
இதே மாதிரி சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா சங்கமும் பிஎஸ்சிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்காக இருக்கட்டும், சேகோ சர்வாக இருக்கட்டும், எல்லாரும் அவனுக்கு வர ப்ராஃபிட்டில் 2% கல்வி நிதி கேட்பாங்க. கூட்டுறவு கல்விக்காக எவ்வளோ % நிதி ஒதுக்கப்படுது தமிழ்நாட்டில் கேட்பாங்க. 2%. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆய்வு மற்றும் மேம்பாடு, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு. வளர்ச்சின்னு சொல்லக்கூடாது, அது மேம்பாடு தான் சொல்லணும், டெவலப்மெண்ட் தான். சரி, வளர்ச்சி நிதி அது 3%. சரியா? எத்தனை % கேட்பாங்க. இதை யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்பாங்க. யார்கிட்ட கொடுக்கணும்? மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்திட்ட கொடுக்கணும். அப்புறம் அந்த மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் என்ன பண்ணால் அவன் ஒரு % எடுத்துக்கணும் அதிலிருந்து. ஏன்னா அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயிக்கு சம்பளம். அப்புறம் அங்கே இது 10%, அவன் ஒரு குறிப்பிட்ட % எடுத்துகிட்டு மிச்சது எல்லாத்தையும் மாநில கூட்டுறவு ஒன்றியத்தை கொடுத்துருவோம். இது தனி. ஓகேவா? ரைட். அதான் சொல்கிறாங்க கூட்டுறவு. அப்போ கூட்டுறவு ஒன்றியத்துக்கு தெரியணும். அடுத்தது மண்டல அலுவலர். அது யாருன்னு எனக்கு தெரியல. மண்டல அலுவலர். ஓ சரி, இந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேயே ஒரு மண்டல அளவில் இருப்பாங்களா இருக்கும். சரியா? ஜேஆரா? சரி, இது நான் செக் பண்ணி சொல்கிறேன். இவங்கள்ட்டெல்லாம் கொடுக்கணும். பாருங்கள், இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ கூட்டுறவு சங்க துணை விதி திருத்தம் செய்கிறாங்க. அதோட நகலெல்லாம் யாருக்கு கொடுக்கணும்? ரெஜிஸ்ட்ராரு. கூட்டுறவு சங்கத்துக்கு 2, நிதியுதவி வழங்கக்கூடிய நிறுவனத்துக்கு 2, உதவி தணிக்கை இயக்குனர், தணிக்கை ஆடிட் டிபார்ட்மெண்ட், கோஆப்ரேட்டிவ் ஆடிட். இது கவர்மெண்ட் ஆடிட்டில் கோஆப்ரேட்டிவ் ஆடிட். அங்கே 2, அவங்களுடைய கூட்டமைப்பு சங்கத்துக்கு ஒரு காப்பி. 2 இல்லை, ஒவ்வொன்று தான். மாநில பதிவாளருக்கு 1, கூட்டுறவு ஒன்றியத்துக்கு 1, சேலம் மாவட்டம்னா சேலம் கூட்டுறவு ஒன்றியத்துக்கு, நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தால் அந்த ஒன்றியத்துக்கு 1, இன்னும் மண்டல அளவில் ரீஜனல் ஆஃபீஸர். இதை மட்டும் நான் செக் பண்ணி சொல்கிறேன். இவங்களுக்குலாம் கொடுக்கணும். அடுத்தது சிறப்பு பேரவை கூட்ட உறுப்பினர்களுக்கு 10 நாட்களுக்கு முன்பு அறிவிப்பு தெரியப்படுத்த வேண்டும். அதாவது பேரவை கூட்டம்னா என்ன அர்த்தம்? எல்லோரும் கூடி உட்கார்றது. சிறப்பு பேரவை, அந்த கூட்டத்திலே 2 இருக்குது, பொது பேரவை, சிறப்பு பேரவை. ஸ்பெஷல் ஜென்ரல் பாடி. சரியா? இது காமனாக எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. பொது பேரவைக்கு இது ஸ்பெஷல் ஜென்ரல் பாடி. சிறப்பு பொது பேரவைனா ஒன்றும் கிடையாது. நார்மலாக வருஷம் ஒரு கூட்டம் கூடும் இல்லையா, அது ஜென்ரல். பேரவைனா ஜென்ரல் பாடி. சரியா? பொது பேரவை கூட்டம் அப்படின்னா நார்மல் 2 இருக்குது, 2 வகை இருக்குது பேரவை கூட்டத்திலே, பொது பேரவை, சிறப்பு பேரவை. அன்றைக்கி நான் நடத்தும் பொழுது இப்படி தான் யாரோ சொன்னேன். நார்மலாக வருஷம் சொன்னேன் இல்லையா, வருஷம் கூடும். இந்த ஒரு வருஷம் என்ன நடந்துச்சு அறிக்கையை கொடுப்பாங்க தலைவரும் போர்டு ஆஃப் டைரக்டர்ஸும். இப்போ நீங்கள் போன வருஷம் இந்த பிளானை கொடுத்தீங்க, நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேங்க. அடுத்த வருஷத்துக்கு இதாங்க பிளானு ரெடி பண்ணியிருப்பான், ஆனுவல் பிளானு ரெடி பண்ணியிருப்பான். அதை அப்ரூவல் பண்ணணும். அப்புறம் நெட் ப்ராஃபிட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அந்த அறிக்கையெல்லாம் கொடுத்து அவங்கவுங்களுக்கு டிவிடெண்ட்லாம் கொடுத்து அந்த வேலையை பண்ணுவாங்க. ஓகேவா? இது பொது பேரவை, சாதாரண பேரவை கூட்டம்னு சொல்லலாம். சிறப்பு பேரவை சாதாரண சொல்லலாம், பொது பேரவைன்னு சொல்லலாம். சிறப்பு பேரவை கூட்டம் அப்படின்னாக்கா ஏதாவது ஸ்பெஷல் காரணத்துக்காக அந்த கூட்டம் நடக்கும். ஓகேவா? ஸ்பெஷல் காரணம். இப்போ எலெக்ஷன் நடக்குது, எல்லோரும் வந்து ஓட்டு போடணும்ல, அதுக்காக முன்னாடி நோட்டீஸ் இந்த திடீர்னு தேவைப்படும். திடீர்னு ஏதாவது பைலாவில் திருத்தம் செய்யணும், அது வருஷம் எண்டு வரைக்கும் உட்காந்துருக்க முடியாது. திடீர்னு வருஷத்துக்கு நடுவில் கூட்டுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறப்பு காரணத்துக்காக கூட்டப்படக்கூடிய கூட்டம் தானே அது சிறப்பு பேரவை கூட்டம். எப்பயுமே ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி உறுப்பினர்களுக்கு முன்னறிவிப்பு செய்யணும். எத்தனை நாளைக்கு முன்னாடி முன்னறிவிப்பு செய்யணும்? இது சிறப்பு பேரவை கூட்டத்துக்கு தான் 15 நாள். சாதாரண பேரவை கூட்டத்துக்கு எத்தனை நாள்? 3 நாளா? 10 நாளா? எல்லா நாளையும் சொல்லுங்கள். எத்தனை நாள்? சரி, இது பொது பேரவைங்கிறப்போ சாதாரண பேரவைன்னு வச்சுக்கோங்க. இதே சிறப்பு பேரவை. சிறப்பு பேரவை கூட்டத்துக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு முன்னாடி முன்னறிவிப்பு கொடுக்கணும்? விடிய இப்போ தான் பார்த்துட்டு போகிறேன். 7 நாள் 15 நாள். சரியா? சிறப்பு பேரவை கூட்டத்துக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி முன்னறிவிப்பு கொடுக்கணும்? 15 நாள். ரைட். சாதாரண பேரவைக்கு வரும், பின்னாடி வரும் சொல்கிறேன். ஃபேக்டெல்லாம் மறந்துட்டேன். ரைட்,
துணை விதி திருத்தத்திற்கு எத்தனை பங்கு உறுப்பினர் ஆதரவு தர வேண்டும்? தப்பாக எழுதியிருக்காங்க, இதை மாற்றி எழுதிக்கங்க. இப்படி எழுதணும், 2/3 பங்கு உறுப்பினர் அப்படின்னா 66%. மொத்த உறுப்பினரில் 2/3 பங்கு உறுப்பினர் ஒப்புதல் வழங்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து சிறப்பு பெரும்பான்மை கூட சொல்லலாம் இதுக்கு பேர். ஓகேங்களா? இன்னொன்று 2/3 மெஜாரிட்டிம்பாங்க இங்கிலீஷில். 2/3 மெஜாரிட்டி அப்படிம்பாங்க. மற்ற தீர்மானம்லாம் வச்சுக்கோங்க, சாதாரண பெரும்பான்மை. இதெல்லாம் சாதாரண பெரும்பான்மை. மொத்த உறுப்பினர்கள் இருக்காங்க, அல்லது அன்றைக்கி வந்திருக்கிறவங்கள வந்திருந்தவங்க போதும். அன்றைக்கி வந்திருக்கிறவங்களில் 50% ப்ளஸ் ஒரு ஆள். இப்போ இன்றைக்கி 100 பேர் வந்திருக்கான்னு வச்சுக்கலாம், 1000 பேர் வந்திருக்கான் இன்றைக்கி. சாதாரண பெரும்பான்மைனாக்கா 501 பேர் ஓகே சொன்னாவே அந்த தீர்மானம் நிறைவேறிடுச்சின்னு அர்த்தம். ஓகேவா? அன்றைக்கி வந்திருக்கிறவங்கள. ஆனால் துணை விதினா சட்டத்தையே மாத்திரம்ல, அது மொத்த உறுப்பினர்களில் வந்திருக்கிறவங்க கட்டு இல்லை, சங்கத்தில் மொத்த உறுப்பினர்களில் 2/3 பங்கு உறுப்பினர்கள், அதாவது 66% உறுப்பினர்கள் ஒப்புதல் வழங்கினா மட்டும்தான் அது நிறைவேறும். இந்த ஒப்புதல் கடிதத்தெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். நீங்கள் பதிவாளர்கிட்ட போய் பதிவு செய்யும் பொழுது, ஐயா பாருங்கள், இதுக்காக கூட்டணும், துணை விதி திருத்தத்துக்காக கூட்டத்தை கூட்டணும், இத்தனை பேர் மொத்த உறுப்பினர், இத்தனை பேர் வந்திருந்தாங்க பாருங்கள், அது மொத்த உறுப்பினரில் 2/3 பங்கு உறுப்பினர் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க, இந்தாங்க அவங்களோட கையெழுத்து எல்லாம் கொடுக்கணும். அதான் இது. ஓகேவா? அப்போ சாதாரண பெரும்பான்மைக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்பாங்க. சிறப்பு பெரும்பான்மைக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு போடணும்? சிறப்பு பெரும்பான்மைக்கு மொத்த உறுப்பினர்களில், வார்த்தையை புரிஞ்சுக்கணும், சங்கத்தில் மொத்த உறுப்பினர்களில் 2/3 பங்கு உறுப்பினர்களும் ஆதரவு வேண்டும். சாதாரண பெரும்பான்மைக்கு கூட்டத்தில் வந்திருக்கிறான்ல அவன்லாம் 50% ப்ளஸ் ஒரு ஆள் இருந்தால் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், புரியலையா? அங்கே பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சங்கத்தில் 20,000 பேர் இருக்காங்க. சங்கத்தில் 10,000 பேர் வச்சுக்கோங்க, 20,000 பேர் இருக்கணும், 10,000 பேர். அன்றைக்கி 1000 பேர் வந்திருக்காங்க, 501 பேர் ஓகே சொல்லிட்டான். அப்போ அன்றைக்கி வந்திருக்கிறவங்கள என்ன அர்த்தம்? 50%க்கு மேலே தீர்மானம் நிறைவேறிச்சின்னு சொல்லலாம், சாதாரண பெரும்பான்மையாக இருந்தால். அதே துணை விதி திருத்தமாக இருந்தாக்கா அதுக்கு நிறைவேறாது. ஏன்னா 66%னா எத்தனை பேர் வரணும்? 6600 பேர் வந்துருக்கணும். சப்போர்ட் பண்ணியிருந்தால் தான் அது நிறைவேறின மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? ரைட். அடுத்தது சங்கத்தை பிரித்தல். இப்போ சங்கத்தை ஆரம்பிக்கிறது, பதிவு செய்கிறது, அதெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் அந்த புக்கில், கோஆபரேட்டிவ் புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுதான், இது வேறு எதுவுமே இல்லை. சார் சொல்லுங்கள் சார். அடுத்து சங்கத்தை பிரிக்கிறது. இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன். அப்போ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம்? இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் எப்படிலாம் உருவாக்குனாங்க, எந்தெந்த வருஷம், வரலாற்று பின்னணி, சர்புடரிக் நிக்கல்சனு, டூபர்னே, அப்புறம் என்னது, அப்புறம் பஞ்சக்குழு தான் டூபர்னேவா, சார் எட்வர்டு லா, அந்த எட்வர்டு லா குழு அமைச்சர் யார், வைஸ்ராய். அப்புறம் முதல் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க, எந்த குழு அதுக்காக அமைக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்தது கூட்டுறவு சங்கங்களின் சட்டம், கடன் சங்கம் இல்லாமல் மற்ற சங்கங்களும் எப்போ உருவாக வழிவகை செய்யப்பட்டது. அடுத்தது ஒன்றிய பட்டியலிருந்து மாகாணத்துக்கு எந்த சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சு, சரியா? அந்த சட்டத்தின் அடிப்படையில் எந்த மாகாணம் முதல் கூட்டுறவு சங்கத்தை உருவாக்குச்சு, இதெல்லாம் தான் கேள்வி. அப்புறம் நிலவள வங்கி உருவாக்குறதுக்கு பரிந்துரை செய்த குழு எது, அந்த குழு எந்த ஆள் நியமிக்கப்பட்டது, நிலவள வங்கிக்காக சட்டம். அடுத்தது அப்புறம் நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, சுதந்திரம் அடைஞ்சவுடனே கிராம கடன் ஆய்வு செய்கிறதுக்கு அமைக்கப்பட்ட குழு எது, அந்த குழுவுக்கு பேர் என்ன, அந்த குழுவோட தலைவர் யார், எந்த வருஷம் நியமித்தாங்க, அது எந்த வருஷம் அறிக்கையை சமர்ப்பித்தது. அப்படியே அங்கே பார்த்துட்டே வாங்க, நான் கேள்வி சொல்ல அப்படியே போய் பதிஞ்சுக்குவோம், அதில் சும்மா இருக்காதீங்க. அப்புறம் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் சுதந்திரத்துக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்டது. அந்த அடிப்படையில் எந்த ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் மாநில அரசாங்கம் முதலீடு செய்யலாம், 54க்கு அப்புறம் தானே 61 மாநில அரசாங்கம் கூட்டுறவு சங்கங்களில் முதலீடு செய்யலாம். அதேமாதிரி கூட்டுறவு சங்கத்தில்
மாநில அரசாங்கம் முதலீடு செய்யணும்னு பரிந்துரை செஞ்ச குழு எது? தற்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்க சட்டம் விதி, அந்த சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? அதேமாதிரி தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு சட்டம் தான் எல்லா கூட்டுறவு சங்கங்களுக்கும் ஒரே சட்டமாக மாறியது? 83 தான். 1983 சட்டம் நடைமுறைக்கு வந்து 88 அந்த சட்டம். ரைட். எந்த சட்டம்? 83 தான் சொல்லணும், 88 சொல்லக்கூடாது. இதுதான் சட்டம். அப்போயே வந்துருச்சு. அதாவது சட்டம் உருவாக்கிட்டாங்க, நடைமுறைக்கு வந்தது 88. இதை மாற்றிக்கங்க, 83. அவ்வளோதான். அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு சங்கத்தை எப்படி ஆரம்பிக்கிறது, பதிவு செய்கிறது, சரியா? அது அந்த விதி ரூல். அப்புறம் துணை விதி யார் திருத்தம் செய்ய முடியும்? மகாசபைனா என்ன? ஒரு சங்கத்தை உருவாக்க எத்தனை பேர் வேணும்? சரியா? அடுத்த சங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்காக விண்ணப்பிச்சிருக்க எத்தனை நாளில் பதிவாளர் நடவடிக்கை எடுக்கணும்? பதிவு செஞ்சு கொடுத்துட்டார் அவர், சங்கத்தை நீ எத்தனை நாளுக்குள்ளே ஆரம்பிக்கணும்? மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன், சங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ நாள் கொடுக்கலாம்? 1 வருஷம் பதிவாளர் கொடுக்கலாம் அப்படிங்கிறார். அவ்வளோதான். இப்போ துணை விதியை திருத்தம் செஞ்சாக்க அதோட நகலை யார் யார்ட்டெல்லாம் கொடுக்கணும்? சிறப்பு பெரும்பான்மைனா என்ன, சாதாரண பெரும்பான்மைனா என்ன? சரியா? சாதாரண பெரும்பான்மைனா அதே மாதிரி சாதாரண கூட்டம், சிறப்பு கூட்டம், பொது பேரவை கூட்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். சிறப்பு பேரவை கூட்டம்னா எத்தனை நாளுக்குள்ள முன்னறிவிப்பு தெரிவிக்கணும்? 15 நாளைக்குள்ள. இதோடு இருக்குது. சங்கத்தை பிரிக்கிறது இதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம்.